பவித்ரா, ஏய் என்ன? இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? நாளைக்கு நீ இன்டர்வியூ போறல? ஆமா. இத போட்டுக்கிறியா? நல்லா இருக்கு. ஏ நில்லு, வந்ததும் கிளம்புற. நீ படி. அமுதா, ஓஷோனா ரொம்ப பிடிக்குமா? என்ன சொல்றாரு? உலகத்துல பிறந்த எல்லாருமே சமம்னு சொல்றாரு. என்ன பாக்குற? சும்மா. ஏய், நீ வேற என்னமோ நினைச்சு பாக்குற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்? காதை மூடுங்க, சொல்றேன். காதை மூடிட்டா எப்படி கேக்கும்? மூடுங்க, கேக்கும். மூடுனா எப்படி கேக்கும்? பக்கி. where a young couple from Krishnagiri district in Tamil Nadu were found brutally murdered. The prime suspect in the Tirupur murder case has been arrested. Remember, the CCTV footage
Also, the camera caught all of that. It was happening as you can see on your screens right now. The goons there attacked an engineering student, a 22-year-old young man, because he married a woman from an upper caste. And the father of the girl also surrendered himself. Shabir is joining us for more on that story. Yes, Shabir, what can you tell us? Well, the girl's father has surrendered himself in biblical court, and whether he has confessed to the crime or not is something that remains to be seen, because we haven't received any kind of information from the police department. But the police says that they are also on the lookout for Shanti Om Dyo Shanti Oshadaya Shanti Oshadaya Shanti Vanaspataya Shanti Vishvedeva Shanti Brahma Shanti ஷோ Shanti Shanti. சாரதா வரேன். 2 தோசை வாக்குறேன், சாப்பிட்டு போ. நம்ம வாத்து கல்யாணம் தான். பாலக்காடு சமயக்காரர் தான் வச்சிருக்கா. நெய் பொங்கலும் பொடி தோசையும் அமர்க்கலமா இருக்கும். முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அங்கேயே ஒரு என்ன மாமா, பொண்ணை பார்த்தா கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்ல போற மாதிரியே தெரியலையே. வாத்து கல்யாணம் இல்லையா, மிஸ் பண்ண முடியுமோ? சாரதா சாப்பிடல. வாட்டர் டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ்லாம் பே பண்ணியாச்சு. சரி, அதுக்கு என்ன இப்போ? அனாவசியமா ஆபீஸ்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க வேணாம். Hello. Hi Akshaya. Hi, yeah ma'am. I'm coming over to India soon. When? It's going to be next Wednesday. Yeah, we'll make that. Okay. Make a call. அச்சு கூலி கிளாஸ். Yeah. Okay ma'am. அவ கொடுத்தாலும் இவ கொடுக்க See ya. அத்தனை. Okay, bye. என்ன சாம்பார் நல்லா இல்லையா? நல்லாவே இல்லப்பா. ஆ? கண்ட இடத்துல கண்ட கருமத்தை சாப்பிட்டா வீட்டு ருசி நாக்குல தெரியுமா? உன் பேண்ட் பாக்கெட்ல இருந்த தலப்பாக்கட்டி பில்ல அவங்க அம்மா பார்த்துட்டா. மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவேன். மாமா, வெளியே போறச்சே சட்டை போட்டுட்டு போ. மந்திரம் சொல்றவாளுக்கும் மத்தவாளுக்கும் வித்தியாசம் தெரிய வேணாமனோ? ஓ, அம்மாவும் தானே மந்திரம் சொல்றா. ஆனா வெளியே போகும்போது இழுத்து போத்திட்டு தானே போறா. அக்ஷயா, மாமாவோட வாதம் பண்ணிட்டு இருக்காத, வா இங்க. நான் 2 பிளேட் பீஃப் போடுங்கண்ணா. சார் சொல்லுங்க சார். யோ, வாட்ஸ்அப்ல 2 போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. இந்தாண்ணா முட்டை தோசை. பொண்ணு தென்காசியில ஏதோ பெரிய இடத்து புள்ளியா. சரி சார். பையன் ஏதோ பேனா. சரி சார். கேஸ் எதுவும் பதிவு பண்ணல. இது என்ன லவ் மேட்டரா சார்? நீ என்னடா லவ்வுங்கிற, அவங்க டிராமாங்கிறாங்க. நமக்கு எல்லாமே கேஸ் தான். நீ போட்டோவை பார்த்துட்டு மைண்ட்ல ஏத்திக்க. That's the thing you like. இந்தாங்க சார். வாவ், thank you. சாப்பிடுங்க. Yeah, thank you. சாப்பிட்டு பாருங்க சார். டேஸ்டா இருக்குல்ல? Delicious. இதுதாங்க ஒரிஜினல் பீஃப். Okay, you want ஐயோ, some? எனக்கு பழக்கம் இல்லைங்க. நான் வேற ஏதாவது சொல்லிக்கிறேன். ஓகே. Okay. அண்ணா ஒரு முட்டை கலக்கினா. சொல்லுமா. அக்ஷயா, கன்யா மேம் வர சொன்னாங்க. I'm Kanya D. Almeida. I'm a field journalist.
My chief, Mr. Albert, he referred you for this project. Oh, And he said a lot of good stuffs about you. And I'm Thank very you, ma'am. excited to have you in here. I just did my part only. It's very good to know. I'm here to know and find out more about the honor killings in the caste system. I saw some videos of the incidents. I would like to explore more about this, why this is happening in the society. If it's all possible, I would like to document some victims. Do you think you could help me out on that? But it's a very sensitive and political issue, ma'am. அது அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. Madam, coffee. Oh, coffee's here. Help yourself. Thank you. Thank you. Whatever it could be, let's find some ways to execute it. Are you up for it? I need some time. I wanna discuss this with my family. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒர்க்கா பாரு. எமோஷன்ஸை மிக்ஸ் பண்ண வேணாம். அவ்வளோதான். எது பண்ணாலும் உனக்கு நல்ல பேர் வர மாதிரி பார்த்துக்கோ. இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்தால் பின்னாடி ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இஷ்யூஸ் வர்றதெல்லாம் இருக்கட்டும். பேமெண்ட் தருவாளா? எவ்வளோ தருவா? மாமா அப்படியே கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துரு. எனக்கு ஒன்றும் சரியா படல. பவித்ரா, மாமா வண்டி. டேய், இந்த கோயில் பஸ் ஸ்டாப் தானே சொன்ன? ஆமாண்ணே. பயமாக்கு கத்தி பேசாம இரு. நம்மளதான் விசாரிக்கிறாரு. கையில் கிடைக்கட்டும், வச்சுக்கிறேன். முதல்ல போற வழியில எங்கன்னா டீ சாப்பிடலானே. ஏய், அவனை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தானே லைஃப் ஃப்ரீயா இருக்கு. கன்யா, கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? Yeah, ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு. sure, I'll do it. நீ பண்ண போற ப்ராஜெக்ட் ரொம்ப ரிஸ்கானது, ஆனா சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானது கூட. ஸோ டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். Okay, thank you so much. தேங்க்ஸ் ஃபார் கமிங். வெல்கம் சார். தேங்க்யூ. உங்களை லவ் பண்ண காலத்துலேருந்து இதே வேலையா போச்சுங்க. சீக்கிரம் வாங்குங்க, ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். Hey, auto, right here, stop. Wow, you got a lot of books and magazines, newspapers, first aid box, chargers. Wow, you got a lot of great stuffs in your auto. தேங்க்ஸ்ங்க. Hello. Akshya? Hi, ma'am. Hey, how things are going with you? Oh, yeah, all good. Hey, could you come over tomorrow morning at my guest house? We'll go and meet someone. Oh, Oh, Akshya? Do you have iPhone charger? சாரிங்க, இது மிடில் கிளாஸ் ஆட்டோங்க. வாங்க.
எப்படி இருக்கீங்க? இந்தாப்பா. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. இருக்கு. சாதி பேசத்தான் வேண்டும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. காஃபி? இல்லை. கொஞ்சம்? இல்லைப்பா, வேண்டாம். இதோ வரேருங்க. அவனை போக சொல்லு. அவனை போக சொல்லு. பத்மா, பத்மா, ஒன்னும் இல்லை. சரி சரி சரி, நான் போக சொல்றேன். நான் போக சொல்றேன். அவனை போக சொல்றேன். ஒன்னும் இல்லை. சரி சரி சரி, ஒன்னும் இல்லை. அவனை போக சொல்லு. அவன் முகத்தை பார்க்க பிடிக்கல. அவனை போக சொல்லு. எல்லாம் சரியாயிரும். ஏன் அதே யோசிச்சுட்டு இருக்க? இங்க மாறாததுன்னு ஒன்றும் இல்லை. எல்லாம் மாறும். எங்க அப்பா இங்கதான் பீஸா வாங்கி கொடுத்தாங்களே. அப்படியா? அப்பா வெளியெல்லாம் கை நீட்ட கூடாதுமா. எங்க அப்பா பீஸா எல்லாம் சாப்பிட கூடாது சொல்லியிருக்காரு. Don't worry, ma'am. கண்டுபிடிச்சிடலாம். Okay. Zoom to camera 4. Oh, that's the man. இந்த ஆட்டோ தான். இந்த ஆட்டோ தானே? ஆமா இதான். Yeah. Hi, ma'am. Ma'am. Come on in next year. அண்ணா, என்னம்மா? என் வண்டி வெளியே இருக்கு. உள்ள போய் Yeah, that's correct. So zoom a little bit. We'll just take a picture. Yes, ma'am. Hey, என்னாச்சு? அந்த அம்மா போனை காணுமா? Oh. Hey, I just now crossed the auto. Where? Nearby the signal, ma'am. Wow, I have all my contact information and some of the project details in the phone, alright? If my phone get lost, I can't continue this project. I need to go back to my home country. போனை காணோம் தேடிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அத உடனே செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். Don't worry, ma'am. We'll find that bloody. Yes, we should. பட்ரு, தப்பு நீங்க பண்ணுவீங்க, நாங்க பிளட் இண்டியனா? என்ன சொன்ன? தூக்கி உள்ள வச்சிருவா. ஆளுங்களை பாருங்க. ஹலோ மேடம். Oh wow, I got my phone back. You made my day. Thank you so much. லோ அதெல்லாம் ஊர்ல வச்சுக்கங்க. போயிட்டு வந்ததுக்கு 150 ரூபா காசு ஆட்டோ கொடுங்க. Akshay, do you have money? 180? Ma'am. ரொம்ப சந்தோஷங்க. ஹே ஆட்டோ. ஆட்டோ? இவ்ளோ நாணயமா இருக்க? நைட்டே போனை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. ஏய், ஆட்டோவில் ஃபோன் இருந்ததே காலையில் ஸ்கூல் பசங்க சொல்லும்போது தாங்க தெரியும். ஆளுங்களும் மண்டையும். ஏய் சாரி. பயமா இருக்கா பவித்ரா? நீதான் என் கூட இருக்கியே. அதான் என் பயமே. நம்ம போகிற இடம் சேஃப்டி தானே கார்த்தி? கவலைப்படாத. நம்ம செத்தாலும் சேர்ந்தே செத்துடணும் கார்த்தி. அதான் என்னோட ஆசை. அணிலே அணிலே கை தட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குளிப்பாட்டு. வணக்கம், சொல்லுங்க. நீங்க ராமானுஜம் தானே, ஆட்டோ டிரைவர்? ஆமா. நேத்தி கெஸ்ட் ஹவுஸ் வந்தீங்கல்ல, அங்க கொஞ்சம் வர முடியுமா? சாரிங்க, ஸ்கூல் சவாரி இருக்கு. குழந்தைங்களை டிராப் பண்ணிட்டு தான் வர முடியும். ஓகே. ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
மேம் ராமானுஜம். சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? யா மேடம் ஆனர் கில்லிங் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க. சரி, அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எங்கள் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியுமா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு. பயப்படுறீங்களா? பின்ன ஜாதி வரியில் வெட்டினவனையும் பெத்த பிள்ளை உசுரோடு எரிச்சு கொன்னவனையும் நேரில் போய் பார்த்து ஏன் செஞ்ச எதுக்கு செஞ்சேன்னு கேட்டா நம்மளை வெட்டிடுவாங்களா? இல்லை, தூக்கி வச்சு அப்படி கொஞ்சுவாங்க. ஏய் எட்ரா எட்ரா படிச்ச முட்டாள், எடுத்து பாக்கெட்ல வை. As an outsider, I feel so much pain and distress about this brutalities. You're a part of the society. How could you not react to this? மேடம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராமானுஜம். நம்மளாவது பரவாயில்ல, சொந்த மண்ணில் சேர்த்தோம்னு விட்டுறலாம். பாவம் மேடம், எங்கேயோ பிறந்து ஏன் இங்கே வந்து சாகணும் சொல்லுங்க? This is investigative journalism. I work without any restrictions. International laws protects any violence against me. இதுல என் உயிரே போனாலும் இந்த டாக்குமெண்ட்ரி நான் எடுத்தே தீருவேன். டாக்குமெண்ட் எடுத்து போட்டு காட்டா இங்க எல்லாம் சரியா போயிடுமா? வந்தமா மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், ஊட்டி, கொடைக்கானல் சுத்தனமா, 4 போட்டோ எடுத்தோமா, ஊரை பார்த்து கிளம்பணுமான்னு போயிட்டே இருங்க மேடம். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்லாம் எடுக்கிறீங்க? No, I can't stop this project for any reason. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ கிளம்பலாம். என்ன ராமானுஜம், பேமெண்ட் ஏதாவது ஜாஸ்தியா வேணுமா? Can I ask you a question? What do you think about honor killing? தமிழ்ல சொல்லலாம். Oh yeah. தமிழ்ல தான் சொல்ல பிரியப்படுறேன். ஆணவ படுகொலை. எனக்கு இந்த நாகரிக சமுதாயத்துல இப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோன்றதே ரொம்ப அசிங்கமா நினைக்கிறேன் நான். உடலை சிதைத்து உயிரை பிரித்தல் ரொம்ப கொடுமையான விஷயங்க. ஆணவ படுகொலை செஞ்ச குடும்பமே 5 ஆண்டு கழிச்சு ஏண்டாத செஞ்சவனு வருத்தப்படுற அளவுக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறி போகும். அதாவது வந்து சின்ன வயசுல லவ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த வயசு வந்து உங்களுக்கு ஏத்த வயசு கிடையாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும். அப்படி அட்வைஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தலையிடாம அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள தூக்கி விட்டுறதான் பார்க்கணும். ஹலோ வணக்கம் சார். அந்த டாக்குமெண்ட்ரி விஷயமா பேசியிருந்தேன்ல. ஆணவ கொலைகள் இதற்கு அடிப்படையா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதி தூய்மை என்பதோ அல்லது மதத்தை சார்ந்த தூய்மை என்பதோ அது பெண்ணோட கருப்பையில தான் ஆரம்பமாகுதுன்னு இந்த சமூகத்தில் நம்புது வந்துட்டு. பெண்ணோட உடம்பு அந்த விமன் பாடி மேலதான் அனைத்து விதமான சாதி தூய்மையும் அல்லது மதம் சார்ந்த தூய்மையும் கட்டப்படுது. சாதி காரணங்களுக்காகவும் மதம் சார்ந்த காரணங்களுக்காகவும் சாதி கலப்பு நிகழ்ந்து விடக்கூடாது. சாதி கலப்பு நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் சாதி கடந்த திருமணங்களை வந்து நம்ம தடுக்கணும். அப்படிங்கிறப்ப பெண்ணோட அந்த கருப்பையில இருந்து தான் எல்லாமே வந்து இவங்களுடைய ஜாதி சார்ந்த அத்தனை பெருமைகளும் ஆரம்பமாகுது. அதை தடுப்பதற்காக ஒரு பெண்ணையே கொலை செய்யலாம் அல்லது ஒரு ஆணையை கொலை செய்யலாம் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். பேசுங்க. நான் அமுதா, பிறப்பால சாதி பொண்ணு. ஏண்டா இந்த சாதியில பிறந்தோன்ற அளவுக்கு ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சிட்டேன். என் வாழ்க்கையில விதியை விட சாதி தான் ரொம்ப விளையாடிருச்சு. நான் +2ல ஸ்கூல் டாப்பர். கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகுறது தான் என்னோட கனவா இருந்துச்சு. ஆனா காட்டு வேலை, வீட்டு வேலை, ஆடு மாடு மேய்க்கன்னு என்ன அனுப்பிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்ள? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. என்ன சித்தப்பா பேசு. ஒருப்பா பேசுவோம். தம்பி நம்ம கோயில் குஞ்சு ராமையா மாமன் 12 வருஷமா சிங்கப்பூர்ல இருந்துட்டு நம்ம ஊர்லயே தோட்டம் தூரம் வாங்கிட்டு இருக்கலாம்னு ஆசைப்படுறாப்புல. அப்படியே நம்ம வீடை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு, அதையும் சேர்த்து வாங்கலாம்னு விருப்பப்படுறாரு. உங்களுக்கு தெரியாதா மாப்பிள்ள, பாரம்பரியமான வீடு. ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு வந்து போறதுக்கு ஒரு தராதரம் இருந்தது. பட்டுன்னு சொல்றேன்னு சங்கடப்படாதீங்க, வீடை விற்கிற எண்ணம் இல்லை. சித்தப்பா காசு பணம் வேணும் சேர்த்து பேசிக்கலாம். காசு பணத்துக்கு சொல்லலப்பா, வீட்டுல ஒரு கழுதை கிடக்குது,
அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆயிடுச்சுன்னா பின்னாடி அதை பற்றி யோசிக்கலாம். மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாருன்னா, காசு கொடுத்து வீடு வாங்கிக்கிறேன், உன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாப்புல. அப்புறம் கல்யாணத்துக்கு அவனை மொத்த செலவும் அவரே ஏத்துக்கிறான்றாப்புலையா? அப்புறம் எதுக்கு யோசனை பண்றீங்க மாப்பிள்ள? சரின்னு சொல்லுங்க, ஒரே வேலையை எல்லாத்தையும் முடிச்சிருவோம். பாப்போம், மோர் எடுத்துக்கங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கியாம்மா? எப்படியா பேசி முடிச்சிரு. பாத்துறேன்டா, கமிஷன் மட்டும் கரெக்டா கொடுத்துரு. என்ன கிளவி, காட்டு பக்கம் கிளம்பிட்டியா? இந்த கட்டை போற வரைக்கும் அமுதா கலெக்டர் விசிட்டா? ஆமா, பின்ன உன்னைய பார்க்க வருவாங்க. நடத்து நடத்து. என்ன கை தத்துப்பிட்டீங்க போல? ஆமா தாயி. வயசானா ஆட்டத்தை கொஞ்சம் குறைக்கணும். கலெக்டர் சார் எங்க? வேற எங்க போவாரு? அந்த ஆலமரம் தான் அவருக்கு ஆபீஸு. அம்மா இன்னைக்கு நான் ரொம்ப பரபரப்பா வந்திருக்காப்புல இருக்கு. காரியமாத்தான். இங்க இருந்த மாங்கண்ண காணோம். ஆடு மேய்ஞ்சிடுச்சு தாயி. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. என்ன வந்தோடனே கிளம்பிட்ட? ஒரு ரூபா காப்பி தண்ணி போட்டு தரேன். ஒரு நாளைக்கு வந்து கறி கஞ்சியே குடிச்சிட்டு போறேன். அது சரி, நீ பாட்டுல வர, நீ பாட்டுல போற. உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியலையே. அதுக்குதான் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க போறேன். அடி ஆத்தி, இந்த பிள்ளை என்ன செய்ய காத்திருக்காலோ தெரியலையே. தம்பி. நன்றிம்மா. அமுதா, டீ எடுத்துக்கப்பா. இப்ப வேண்டாம் த. மேடம். Akshaya, help yourself. ஏங்க தம்பி, டீ எடுத்துக்கப்பா. டீயா? டீ தாப்பா. காஃபி இல்ல? போட்டு எடுத்துட்டு. சரிப்பா. கார வீட்டுக்காரமா என்ன பண்ற? ஆமா, பொல்லாது கார வீடு. முதல்ல கட்ட ஊரு. ஐயோ, நான் தாவணி போடாம இருக்கேனே. நீ பாத்துட்டா எனக்கு வெக்கம் வந்துரும். உனக்கு வெக்கம் வந்துரும். நம்பிட்டேன். நான் தான் இன்டர்வியூ முடியற வரைக்கும் என்ன பார்க்க வராதுன்னு சொன்னேன்ல. அதுக்குன்னு அவசர ஆத்திரத்துக்கு கூட வரக்கூடாதா? அப்படி என்ன அவசரம்? வீடு வாங்க வந்தவன் என்னையும் சேர்த்து எங்க அப்பா கிட்ட வேலை பேசிட்டு இருக்கான். பரம்பரை விட அத போய். பொல்லாத பரம்பரை. ஒத்த புள்ளைய ஒழுங்கா படிக்க வைக்க வக்கில்ல, வெறும் பெருமை மசரை முடிஞ்சு கொண்ட போட்டுக்க வேண்டியதான். இப்ப என்ன, நீ படிக்கணும் அவ்வளவுதானே? நான் உன்னை காலேஜுக்கு அனுப்புறேன், போதுமா? கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போலாமா? முதல்ல காலேஜ் படிச்சு முடி, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்க்கலாம். என்ன கலெக்டரே கலட்டி விட பாக்குறியா? என் சாதி என்னன்னு தெரிஞ்சுமே
என்னை முதல்ல தொட்ட சாமி நீ. உன்னை கழட்டி விட்டு நான் தூக்கில் தான் தொங்கணும். உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவை காற்று வந்து கதை எழுதாதோ. மனதில் கிடக்கும் நினைவின் அலையை காதல் வந்து தாழ்த்திரவாதோ. பொம்பளை பிள்ளைங்கிறதுனால உங்க வீட்டில் மேலே படிக்க வைக்கல. இருள் வந்து தழுவுகையில் நிழல் விட்டு விலகிடலாம். சித்தத்திலே பதிந்ததெல்லாம் நித்திரையில் கழிந்திடுமா. மலைகள் இரண்டு வீரர்கள் பிடித்து நடந்து போகுதே. போகாத தூரம் போக கால்கள் ஏங்குதே. மழையின் துளிகள் தரையில் விழுந்து தொலைந்து போகுமா. உன் தோளில் சாயும் இந்த நொடியும் தொலையுமா. இதை மட்டும் படிச்சுட்டு வா. சொன்னா கேட்க மாட்டேன். குடு மா. இத சாப்பிடு. அன்பென்று கொட்டும் முரசே, அன்பென்று கொட்டும் முரசே, மக்கள் அத்தனை பேரும் நிகராம். மக்கள் அத்தனை பேரும் நிகராம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற நம்ம எல்லாரும் முன்னேறி ஊருக்குள்ள போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் படிக்கணும். புரியுதா? நான் படிச்சு பட்டம் வாங்கிட்டாக்கா மழை பெய்யுமா கலெக்டரா? ஊரோரம் வந்து உன்னை தேடி நின்று காலமும் காவல் நான் காத்திடணும். நீ இல்லை என்றால் என் வாழ்வு பொய்ன்னு அங்கேயே கல்லாகணும். கண்ணே நீ அங்க கல்லாகும் போது உனகேந்தி தாங்கும் நான் மண்ணாகணும். காத்தோட காத்தா மூச்சோட மூச்சாகி ஒன்னோடு ஒன்னாகணும். அந்த 7 ஜென்மம் கூட எதுக்கு? நம்ம இந்த செடிக்கு ஒரு பேர் வைக்கலாமா? மீனாமான். யார் அது? அவங்க தான் பெரியாருக்கு பெரியார்னு முதல்ல பேர் வச்சு கூப்பிட்டாங்க. இந்த நொடி போதும் எனக்கு, உயிர் விட்டு போகும் போதும் உன்னை மட்டும் சுமக்க வேணும். இங்க வேலி தாண்டி ஓடும் கேளைய இந்த சாதி சாணம் கிள்ளி எரியும். மண்ணில் பாயும் காதல் வேற இந்த ஊரு என்ன செஞ்சிடும். மலைகள் இரண்டு வீரர்கள் பிடித்து நடந்து போகுதே. போகாத தூரம் போக சண்முகம் இங்க வாயேன். மழையின் துளிகள் தரையில் விழுந்து தொலைந்து போகுமா. உன் தோளில் சாயும் இந்த நொடியும் தொலையுமா. இதுதான் அன்னைக்கு எடுத்த போட்டோ. இதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு. என்னென்னமோ ஆயிருச்சு. மாமா. சொல்லியா? உங்க பொண்ணை அந்த பையன் கூட அங்கேயும் பார்த்தேன்னு ஊர்ல சொன்னாங்க. அதெல்லாம் நான் நம்பல. நானே பார்த்துட்டேன். இந்த வயசுல பொண்ணுங்க அப்படிதான் இருக்கும், தப்பு இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்காம கொஞ்சம் பார்த்துக்கங்க. வர மாமா. சரி. இவன் நம்மளை சந்தி சிரிக்க வச்சிருவாளோ? எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு உன் கூட அந்த பெத்ததுக்கு நான் தான் தூக்கல மாட்டி தக்கணும், தெரியுதா? ஏண்டி தடைஞ்சிட்டு வர்றியா? இப்ப என்ன உன சொரிஞ்சோட சொன்னாங்களா? தராதரம் தெரியாத நாய் திமிர எடுத்து அலையிறியா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பயலோட சுத்திட்டு இருக்கியாம. அந்த பய உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றத கேளு. காடு கடை வாங்கலாம்னு வந்தேன், கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். செரும்பா கவுனிச்சரம் வாச்சித்தப்பா. போன மாரி வாயிலே வடை சொல்றா. வணக்கம் மாப்பிள. போன வாட்டி மாரி சிங்கப்பூர் கல்யாணம் போறாத. பொண்ணு பிடிச்சிருக்குல? வர்ற தை மாசம் 14ஆம் தேதி நிச்சயார்த்தம் வச்சுக்கலாம். அன்னைக்கே கல்யாண தேதியும் குறிச்சிருவோம்.
என்னப்பா எல்லாருக்கும் சம்மதம் தானே? எனக்கு சம்மதம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். வாங்கிக்கங்க. சந்தோஷம். நல்லா இந்தாம்மா. என்னடா ஓகே தானே? ரொம்ப சந்தோஷம். ஏங்க கல்யாணத்தன்னைக்கு ஓடி இருப்பிட மாட்டீங்களே? சச்சா, ஓடியெல்லாம் போக மாட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவன் நம்ம கூட தான் இருப்பான். என்னது? ஃபர்ஸ்ட் நைட் அப்ப கூட இருப்பானா? ஏங்க போய் தானே சொல்றீங்க? எனக்கு பொய் சொல்லலாம் வராதுங்க. பொய் சொல்ல வராதா? ஃபர்ஸ்ட் நைட்ல கூட இருப்பான், பொய் சொல்ல வராது. தேவராசு சிங்கப்பூருக்கே போயிடுறா. இருக்கிற கொஞ்சம் மான மரியாதையும் போயிண்டா. பொய் சொல்ல வராது. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட இருப்பானா? ஹேய், என்ன இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? நாளைக்கு நீ இன்டர்வியூ போறல, ஆமா. இத போட்டுக்கிறியா? நல்லா இருக்கு. ஏ நில்லு, வந்ததும் கிளம்புற. நீ படி. அமுதா, உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, நீ படி. ஏ அமுதா, அமுதா, ஏ அமுதா, ஏய் நில்லு. அமுதா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்க. உன்னதான். என்ன உனக்கு கல்யாணம்னு சொல்றாங்களே, உண்மையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் படி. ஏய் சொல்லிட்டு போயேன். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன், நீ போய் படி. என்ன பையன், உன் புள்ள படிச்சு கரெக்ட் ஆயிட்டானா பண்ணி குடிசை போன நீங்க எல்லாம் மேஜாரி ஆடுவீங்களா? கையை கட்டி நிக்கணுமா? ஏனாச்சு? யாரா நீங்க? என்னாச்சு? யாரா? என்ன வரியா? எந்திரி எதிரி ஒண்ணு. சம சம ஒண்ணு 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 சம. எந்திரி. காலத்துல சண்மத்தை வெட்டி போட்டாங்க. சிங்கப்பூர்காரன் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கான். என்ன சொல்ற? உங்க அப்பா தான் வெளியூர்ல ஆளை கூப்பிட்டு வந்து கொல்ல சொல்லியிருக்காரு. சண்மத்தோட அப்பா அம்மாவை அடிச்சு உருட்டு விரட்டிட்டாங்க. இப்ப என்ன, நீ படிக்கணும் அவ்வளவுதானே? நான் உன்னை காலேஜுக்கு அனுப்புறேன், போதுமா? என்ன கலெக்டரே கலட்டி விட பாக்குறியா? என் சாதி என்னன்னு தெரிஞ்சுமே என்னை முதல்ல தொட்ட சாமி நீ. உன்னை கழட்டி விட்டு நான் தூக்கில் தான் தொங்கணும்.
ஏன்பா? நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல, பின்ன ஏன்பா? என் ஆசை அவன் கனவை கலைச்சிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் மனசுல புதைச்சு வச்சு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் ஏன்பா? என்னடி சவத், என்ன பண்ணலாம்னு இருக்க? அவங்க கூட படுத்து தப்பு தண்டா பண்ணிட்டு வயிற்றுல எதையாவது வாங்கிட்டு வந்து நிக்கிறியா? ஐயோ என்னடி பண்ணிட்ட? ஐயோ மா எந்திரிமா, ஏந்திரமா, நட. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா அம்மாவை கொன்னது தப்புதான். நம்ம அம்மாவே நம்மள தலையிறியான்னு கேட்டுட்டாங்களேன்ற ஆத்திரம், கஞ்சிக்கே வலி இல்லைனாலும் கௌரவம் பார்த்த அப்பா மேல இருந்த கோவம், இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் அடி மனசுல இந்த ஜாதினால நம்ம காதல் தோத்து போச்சேன்ற வெறி, என்னோட முட்டாள்தனத்தினால இன்னைக்கு 2 உசிர் இந்த உலகத்துல இல்ல. சண்முகம் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. என் மாமனாரு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு 8 வருஷமா போராடி என்னை வெளியெடுத்தாங்க. இப்போ நான் டீச்சரா இருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல தான். இப்போ சண்முகம் என்னன்னு பாத்தியா? ஆமா, அதான் அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். பவித்ரா, அப்ப எப்படி பஸ் வந்து வா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வச்சு எதுவும் பேசிக்க வேணாம், முதல்ல வீட்டுக்கு போகலாம். வா. இலவசமா வேணும். போலானே. இங்கே இவங்க ஜாதிக்காரங்க யாரும் இல்லைன்னு கதிரண்ணன் தான் சொல்லிச்சு. இந்த விஷயத்தில் எல்லா சாதி பயல்களும் ஒன்று தான். சாரதா, அவெல்லாம் வந்துட்டா. வடா ரங்கா, அச்சோட தான் சுத்தின்னு இருக்கியா? Ramanjam, would you like to come inside? நீங்க போங்க மேடம், நான் Are you வரேன். sure? Okay. அடா பள்ளி, அத்தை எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வரலாம். பருப்புஸ்லி வைக்கல? He is Swami Vedanta Desikar. A preacher? Yeah. என்ன கண்ணாடி? ஐயோ கண்ணாடி. He is asking for your Yeah, goods. have it. This is for women. Namaskar. Let's move. Yeah, come ma'am. Have food. Yes, sure. சாதம் வைக்கவா? Please sit. Yeah. அச்சூர் நுனி இலை இப்படி போடணும். Okay, sorry. No, that's fine. Here. What is this? Raw banana. I never heard of this one. This will be good. Interesting. Yep. Pa. Podma pa. How is it? Where's Ramanjam? Oh, I forgot. You eat. I'll be back. எல்லாரையும் எல்லா இடத்துலயும் அனுமதிக்க முடியாது, தெரியுமோனோ? Why? அதுக்குன்னு ஒரு ஆச்சார அனுஷ்டானம்லாம் இருக்கு. What is acharam? See, even if I give all the explanations and then they will not come inside. Why is that? ஒய்னா பிராமண சத்ரிய விஷாம் சூத்ரநாம்ச பரந்தாம கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபவ பிரபவை குணை.
அப்படின்னு கீதையே சொல்றது, நான் சொல்லல. What does that mean? According to Gita, the duties of the Brahmanas, Kshatriyas, Vaisyas and Sudras are categorized as per their nature and traits. That is called Varnashramam. I don't understand this caste system. It doesn't make sense to me. I'm really not happy here. I want my friend to be here to eating with me, and you guys are not letting me to do that. I'm sorry, I'm leaving. Thank you, I'm not gonna eat here. I'm going. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பெருசா ஆச்சார அனுஷ்டானம் பேசுறீங்க. பசுவிலையும் ஏழை இல்ல, பிராமணன்லையும் ஏழை இல்லன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் தெரியுமா? யார் கறந்தாலும் பசு பால் கொடுக்கும், யாரு வந்தாலும் பிராமணா சோறு போடுவா. அதுக்கு பேர் தான் விருந்தோம்பல். ஆனா நீங்களா விருப்பம் இல்லாம விருந்து வைக்கிறது விஷம் வைக்கிறதுக்கு சமம். ஹலோ, என்னங்க இங்க? கதவு திறங்க முதல்ல. என்ன விஷயம் கேட்டேன்? நான் என் வீட்ல சண்டை போட்டேன். அதுக்கு? பாத்ரூம் போகணும், கதவு திறங்க. அதுக்கு இங்க வந்தா பாத்ரூம் போவீங்க? போங்க, மறக்காம தண்ணியை ஊத்துங்க. உங்களை புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். பாத்ரூம் போறதுக்கு எதுக்கு புத்திசாலித்தனம்? கருமம். என்ன வீட்டுக்கு வந்திருக்கேன், தண்ணி கூட தர மாட்டீங்களா? பாத்ரூம் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் உணவு உபசரிப்புலாம் எதுவும் கிடையாதுங்க. என்ன கருவேப்பிலை எல்லாம் போடலையா? இதெல்லாம் நீங்களா வரைஞ்சீங்க? ஹலோ, இப்போ நீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம், நீங்க ஏன் எங்க வீட்டுக்குள்ள வரல? உங்க ஆச்சார அனுஷ்டான தர்மங்களை நான் ரொம்ப மதிக்கிறேங்க. ஆனா என் வீட்டுல உங்களை அப்படி நினைக்கலையே. அதுதான் தர்மம்னு அவங்க நினைக்கிறாங்க. சரியா தப்பான்னு யோசிக்கிறத விட தள்ளி நிக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி சரியாகும்? இங்க எதுவுமே சரியாகாதுங்க. ஆனா சமமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்ளோ புத்தகம் இருக்கு, உண்மையாவே படிக்கிறீங்களா? ஹலோ, நான் இந்த புத்தகத்தை எடுத்துக்கவா? படிக்கிறத அந்த மட்டும் எடுத்துட்டு போங்க. ஓகே சார், எனக்கு இந்த ஆணவ கொலையை பற்றி எல்லாம் தெரியாது. இங்கே வர்றாங்க லவர்ஸு, காதலர்கள் வர்றாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒருத்தா 4 மணி நேரம், 3 மணி நேரம். ரொம்ப நல்லா லவ் பண்ணுறாங்க, உட்காந்து பேசுகிறாங்க, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க சார். வேறு அந்த செடிகளை பற்றி கேட்டிங்கன்னா, செடி 1 மாதத்துக்கு வரைக்கும் வளர்ந்துடும். அப்புறம் புல் வெட்டணும், புல் நடணும். What do you think about honor killing? முன்ன இருந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு 30 வயசில் வந்து வர மெச்சூரிட்டி இப்போ இருக்கோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பசங்களுக்கு ஆகட்டும் பொண்ணுங்களுக்கு ஆகட்டும் அந்த ஒரு 15 வயசு 20 வயசுலேயே வந்துடுது. அதனால் அவங்களுக்கு தெரியும் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது. அதனால் அந்த மாதிரி கேஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை அந்த ஒரு ஓல்டேஜ் பீப்புள்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதுமா. What do you think about honor killing? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பழைய காலத்தில் நடந்த ஒரு விஷயங்கள் தான். இப்போ ஆக்சுவலாக என்னோட பேரண்ட்ஸ் கூட அந்த மாதிரி இருந்தவங்க தான். இந்த ஜென்ரேஷனில் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் கேஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்சிருச்சா மேரேஜ் பண்ணி வைங்க, நல்லவனா இருந்தா பண்ணி வைங்க, கெட்டவன் உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணாதீங்க. அவன் நல்ல பையன், நம்ம நல்லா பார்த்துப்பான்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு லவ் பண்றான்.
தெரியாம எந்த பொண்ணும் லவ் பண்ணாம போய் விழ மாட்டான், தெரிஞ்சுதான் பண்றா. எதுக்கு இந்த கேஸ்ட் நடுவுல கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. அது தப்பு எனக்கு தெரிஞ்சு. As a journalist, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சில பெற்றோர்கள் வந்து சம்மதிக்கிறாங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணத்துக்கும் மதம் விட்டு மதத்துக்கும். பெற்றோர்கள் சம்மதிச்சாலும் இதை சுத்தி இருக்க சமூகம் அவங்கள வந்து ஒத்துக்க விடாம பண்ணுது. கூட இருக்கவங்க தூண்டுதலால வந்து அவங்க வந்து ஒத்துக்காம பிள்ளைகளை விட சமூகம் தான் முக்கியன்றதை வந்து பெற்றோர்கள் வந்து பாக்குறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சாப்பிட்டீங்களா ஏதாவது? இல்லை இல்லை, வேலை இருக்குது. கீழே சாப்பிட்டு போகலாம். வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுக்கோங்க. சரி, நான் வரேன். நீ பேசின ஜாதி, மதம், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், புத்தர், ஏசு, பாரதியார் எல்லாமே எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஏன்? What do you think about honor killing? இந்த ஆணவ கொலைன்றது கிராமங்களில் பார்த்தா நிறைய நமக்கு தெரியுது. சிட்டிக்குள்ளே இப்போதைக்கு இல்லை. 5 அறிவு கொண்ட மிருகங்களுக்கும் 6 அறிவு கொண்ட மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஆணவ கொலைன்றது என்னை பொறுத்தல வேண்டாம் அப்படிதான் தோணுது. ஆணவ கொலையை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. இங்கே சாதியை பார்த்து சவாரி ஏற்றினா வயிற்ற பார்க்குறது யாருங்க? தப்பு தான் கொலையெல்லாம் பண்ணுறது. அது கடவுள் கொடுத்த உயிரை நம்ம பறிக்க கூடாது. உயிரோட இருந்தா எங்கனையானாலும் வாழ்ந்துட்டு போகும், அப்படி விட்டுறணும் பெரும் தன்மையா. அதுதான் ஒரு நல்ல தாய் தாப்பனுக்குள்ள மனித மனத்தோட அது நடந்துக்கிறணும். இதெல்லாம் தப்பு, கொலை பண்றது தப்பு. பேசுங்க. சாதி பெருமை பேசுறது தப்பு இல்லைங்க. அதை வேணான்னு சொல்றவங்களை சாகடிக்கிறது இருக்கே, அதுதாங்க சகிக்க முடியல. டேய் ரெங்கா, அங்க மைக் வை. மேம். Hi Madhavan, we both are here to interview you, like to find out your life story and situation. Could you share Please with don't us? make business at my life. I know who all are you kind of people. Don't play with my life, okay? இல்ல மாதவன். Please go away from here. லிசன் மாதவன், எங்களுக்காக இல்லைனாலும் இந்த சொசைட்டிக்கு உங்களோட ஷேரிங் ஒரு லெசனா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் டூ கோஆப்ரேட் வித் us. போல என் மனசெல்லாம் மின்னல் பூக்கச் செய்தாள். காதல் ஓவியம் தீட்ட என் வாழ்வோடு வண்ணம் கொண்டு வந்தாள். அது என்ன மாயமோ அவள் விழி பார்த்ததும் இதயமே கூச்சமாகி போனேன். இருநிழல் ஓவியம் அசைவதை பார்க்கிறேன், அவளிடம் என்னை தோற்று போனேன். மழைக்கால வெயிலாக காதல் ஒன்றே துணையாக நீ அருகில் இருந்தால் ஆகாயம் மட்டுமல்ல, அதை தாண்டி போகும் ஆற்றல் பெறுவேனே பெண்ணே. மழைக்கால எனக்கு என்ன விசேஷம்?
பர்த்டேவா? உன் பர்த்டேவா இல்ல என் பர்த்டேவா இல்ல? லவர்ஸ் டேவா? முதல் பார்வை நாள். அட அசடு. போர் முனையில் ஒரு வாழ் வந்து என இங்கு சாய்த்துட்டு போனாலும் இறப்பேன் மெதுவாவும் நினைவாலே. நூல் இழையில் இந்த உயிர் மெல்ல பிழைத்திடும் வாய்ப்பினை அடைந்தாலும் வருவேன் மீண்டும் முந்தையவாலே. காற்றில் சேரும் புயலும் கூட காதல் கொண்டால் தென்றல் தான். நாட்கள் ஓடி ஓய்ந்த பின்னும் உன்னை வேண்டி காதல் காக்கும் மழைக்கால வெயிலாக. என் கோமதி திருப்பி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? கெட் அவுட். போ சொல்லுப்பா. மீடியாக்காரங்களாம் வந்துக்கிறாங்க. மீடியாக்காரன் ஏதாவது கேட்பான். உண்மையை சொல்றேன்னு ஏதாவது உளறி வைக்காது. பெயர் தங்கதுரை, வயது 51, கூட பிறந்த தங்கையை எரித்து கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை பெற்று 5 வருடங்களாக சிறையில் உள்ளேன். +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற ஆசையோடு இருந்தேன். தம்பி 6லேருந்து 7 போனான். பொம்பளை புள்ள வேணும்னு 11 வருஷமாக அப்பாவும் அம்மாவும் கோயிலாக ஏறி வரமிருந்து பிறந்தவ தான் என் தங்கச்சி கோமதி. கோமதிக்கு 5 மாதம் இருக்கும். அப்போ தோட்டத்துக்கு போன அப்பாவும் அம்மாவும் கரண்ட் அடித்து இறந்துட்டாங்க. குழந்தை வாயில் பால் குடித்த கவிச்ச கூட போகலை. என் கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு சுமக்க ஆரம்பிச்சேன். முந்தி பிறந்தவன் நான், முதுநூல் தரித்தவன் நான், சங்கும் நான், சாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்புகன் நான். அடே வீர ஜாம்புகா என்று மங்களம் பாடி வெங்கல பறை எடுத்து கரத்தில் கொடுத்தார் சிவபெருமான். 8 திக்கும் 16 கோணமும் சென்று இரவென்றும் பகல் என்றும் பாராது பால் பொழிக பூமலர என்று வீர பறைசாற்றி வாடா என்றார். கட்டளையை ஏற்று மத யானை மீதேறி கம்மால தேசம் சென்றான் வீரஜாம்புகன். பூலோகத்திலே பூ உதிர, பிஞ்சுதிர, காய் உதிர, கனி உதிர, 6 மாத பிண்டம் அதிந்துதிர, 5 தலை நாகனின் உடல் அழுகி விழ என்று பறைசாற்றினான் வீரஜாம்புகன். அதை கண்ட சிவபெருமான், அடே வீரஜாம்புகா, நான் சொன்னது ஒன்று, நீ செய்வது ஒன்றாக இருக்கிறதே, ஏனடா இப்படி என்று கேட்டார். ஐயனே, நீங்கள் சொன்னபடி செய்தால் உலகிலே பாவ புண்ணியங்களை அறிவதெப்படி என்று கேட்டான் வீரஜாம்புகன். அடே வீரஜாம்புகா, உலகிலே பாவ புண்ணியங்களை அறிய வழி இருக்கிறதா என்று கேட்டார் சிவபெருமான். இருக்கிறது சாமி என்று சொல்லி தாயை அடித்தவனும் தந்தை சொல் மீறியவனும் தாரத்தை மதியாதவனும் பாலிலே நீரை கலந்தவனும் பசி என்று வந்தவரை பாராதிருந்தவனும் கோயிலை இடித்தவனும் கோயில் சொத்தை தின்றவனும் குளத்தை தூர்த்தவனும் கொள்ளை அடித்தவனும் கொலை செய்தவனுமாகிய மாபாவிகள் பாம்புக்குழி, பள்ளிக்குழி, அரணைக்குழி, அட்டைக்குழி என்னும் நரகத்திற்கே செல்வார்கள் சுவாமி என்றான். அடே வீரஜாம்புகா, புண்ணியம் செய்தார்க்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான். சொல்கிறேன் சுவாமி என்று சொல்லி மாமரம் வைத்தவரும்
பூமரம் வைத்தவரும் மயிலேற மதில் சுவர் கட்டியவரும் பசி என்று வந்தவர்க்கு பால் கொடுத்தவரும் தந்தை தாயை போற்றி வணங்கியவரும் தாரத்தை தரமுடன் நடத்தியவரும் பிறர் மனம் புண்படாதவாறு பார்த்தவருமாகிய தங்கள் அருள் பெற்ற புண்ணியவான்கள் மல்லை முல்லை மந்தாரி என்னும் மலர்களை கொண்டு வந்து தங்கள் பாதத்தில் சேர்ப்பார்கள் சுவாமி என்றான். அடே வீரஜாம்புகா, என் பாதத்திலே சேர்ப்பித்து என்னடா புண்ணியமாக போகிறது என்று கேட்டார் சிவபெருமான். இந்த மண்ணும் விண்ணும் ஆனவர் தாங்கள், புவியிலே விதியையும் விதி விலக்கையும் எழுதியவர் தாங்கள். இதோ விதி முடிந்து வந்திருக்கும், இவரின் பாவத்தை நீக்கி சொர்க்கத்தை அருள வேண்டும் சுவாமி என்றான். அடே வீரஜாம்புகா, பார் உலகிலே பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் உண்டெனில் பார் உலகு முழுவதும் உனது எண்ணம் ஈடேறுக என்று வரம் கொடுத்தார் சிவபெருமான். வரத்தினை பெற்று வந்த வீர ஜாம்புவனாகிய நான் மண்ணை தோண்டி வழியை பிளந்து காலியே கதவை திற, அரிச்சந்திரா வழியை விடு, முன்னே எடுத்ததும் பின்னை எடு, பின்னே எடுத்ததும் முன்னை எடு என்று கூறி விதி முடிந்து வந்தவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் சுவாமி. ஐயா, கடைசியா முகம் பாக்குறவங்க எல்லாம் பார்த்துட்டு மண்ணு போடுங்க ஐயா. ஐயா, மண்ணு போட்டவங்க மறக்காம காசு போட்டுப்பாங்க ஐயா. என்ன துரை, சம்பந்தின்னு 100 ரூபா போட்டு போறேன். ஓஷோனா ரொம்ப பிடிக்குமா? என்ன சொல்றாரு? உலகத்துல பிறந்த எல்லாருமே சமம்னு சொல்றாரு. இந்த புக்லயுமா? காதல்னாலே எல்லாமே சமம் தானடா. இங்க போடுங்கடா. எனக்கு போடுங்கடா. இந்த வரேன். போடுறா. தங்கமணி கூப்பிடா. தங்கமணி அண்ணன் கூப்பிடுறாரா? தங்கமணி கூப்பிடுறாருல, வா. என்னவா? என்னடா பசங்களோட விளையாடி தெரிஞ்சிட்டு இருக்க? உன் தங்கச்சி என்னடானா சுடுகாட்டில் பாட்டு பாடுற பையனோட குழி காஞ்சிட்டு இருக்கா. உனக்கு எங்க இருக்குது? நம்ம சாதிக்குன்னு ஒரு அடையாளமும் கௌரவமும் இருக்கு. ஏண்டா 10வது ஒழுங்கா படிக்காம படிப்பை பாதிலே நிறுத்தின நீ கௌரவத்தை பத்தி பேசுறியா? இந்த சாதி சங்கம் கட்சி கொடி கோணத்தெல்லாம் தூக்கிட்டு நாளைக்கு என் வீட்டு பக்கம் வந்துடாத. வந்துட்டானுங்க வண்டி எடுத்துக்கிட்டு. விடுதாசி, ஏதாவது பிரச்சனை நம்ம கிட்ட தானே வரணும். அப்போ பார்த்துப்போம். சாம்பார் ஊத்தவா? ஊருக்குள்ள நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இப்ப நான் சாப்பிடவா இல்ல கிளம்பவா? கோமதி என்கிட்ட முன்னாடி சொல்லிடுச்சுனா நான் தான் உன்கிட்ட பொறுமையா சொல்லிக்கலான்னு. எப்போ? திருட்டு கல்யாணம் முடிஞ்ச பின்னாடியா? அவன் நல்ல பையன் தானே. நம்ம பையங்களை யாரும் நல்லவங்க இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா இருந்தா அவன் பொண்டாட்டியா வாழ்ற, இல்லைன்னா சாகர வரைக்கும் அவன் தங்கச்சாவே இருந்துடுறேன்ன. அவங்க ஓட்டு இருந்தா வாழுவேன், எங்க ஓட்டு இருந்தா செத்துருவேன். அப்படித்தானே? ஐயோ இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் சொல்ற வரைக்கும் அவங்களோட பழகிற பழக்கத்தை நிறுத்தி வை. அதை மீறினா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ணிட மாட்டேனா? இப்ப மட்டும் என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரியா நடந்துக்கிறேன்? கோமதி கொஞ்சம் பொறுமையா இரு, அண்ணன்கிட்ட நான் பேசுறேன்.
வேணாம் வேணாம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் இங்க வா. படிச்சிருக்கோம், பணம் காசு கையில வச்சிருக்கோன்னு கண்ட கண்ட ஜாதிக்காரங்களாம் கட்டி கொடுத்தா எப்படி? அதுக்கு ஒரு தரம் வேண்டாம். கல்யாணத்துக்கு ஐயர் தான் வந்து மந்திரம் ஓதுவாரா இல்ல வீரஜாமான் கச்சேரி தானா? டேய் எடுப்பு என்ன உன் தங்கச்சி புள்ளை பெத்துட்டு வருவா, அதுக்கு நீ தாய் மாமன்னு மடியில உட்கார வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துவ, அதுக்கு நாங்க சீர் செய்யணுமா? ஏய் நீ பண்ற பிச்சை சீர்ல தான் உறவு இருக்குன்னா உன் உறவு மசுரே வேணாங்கிற. நான் பங்காளி உன் தங்கச்சி நான் பள்ளி கொடுக்க முடிவு பண்ணிட்டு போல. ஏய் என்ன மிரட்டுறியா? அப்படிதானே மிரட்டுவான். தலைவர் பேசுறாரு. இந்த மாமா பேசு. ஐயா, ஜாதி சனத்தை ஒதுக்கிட்டு உன்னால நிம்மதியா ஊர்ல வாழ முடியாது. எவனாவது ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு வெட்டி போட்டு போயிட்டானா அப்புறம் மீடியா கீடியானே ஏன் தலைதான் உருளும். நீ பாட்டுக்கு 16ஆம் நாள் காரியம் முடிச்சுட்டு வயலுக்கு போயிடுவ, வெட்டினவன் ஜெயிலுக்கு போயிடுவான். இதெல்லாம் தேவையா? எல்லாத்தையும் நிறுத்திட்டு பொம்பளை பிள்ளைய 4 தட்டு தட்டி வீட்டுல அடைச்சு வை, எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் நானே நம்ம ஜாதியில எவனையாவது பத்து கட்டி வைக்கிறேன். கட்சி பதவியை காப்பாத்திக்கிறக்காக ஏதோ ஜாதியை காப்பாற்ற வந்த கடவுள் மாதிரி வந்து பேசினானுங்க. நம்ம சாதியிலேயே எவனாவது ஒருத்தனை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னானுங்க. இதை அவன் பேத்திக்கு பண்ணுவானா? என் தங்கச்சியோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஜாதி கட்சி இதெல்லாம் எதுவுமே வேணாட்டு தான் நான் இருந்தேன். நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஊருக்குள்ள சாமிங்கிற பேரில் எதுக்கு 4 சில நின்றுட்டு இருக்குது. அவன் நம்ம பிள்ளைய தாலி கட்டிட்டு கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறியா? நம்ம பரம்பரை பெருமையை தரன்னு இழுத்துட்டு போய் நடுத்தருல நிப்பாட்ட பாக்குறான். புரியுதா? கோமதிக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிடலான் இருக்கேன். நீங்க கேள்விப்படாத ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். இங்க பாரு தங்கதுரை, உனக்கு நிலபலம் எல்லாம் இருக்கு, சட்டப்படி கோமதிக்கு அதுல பங்கு இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் அந்த சொத்து அவனுக்கு போய் சேர்ந்துடும். நாளைக்கு உனக்கு ஜாமமா வயல்ல வந்து நிப்பான் பாத்துக்க. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சு, நாளைக்கு இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு உனக்கு காப்பி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் பாத்துக்க. இங்க பாரு தங்கதோர, பிள்ளைங்க ஆசைப்படுறதுன்னு சொல்லிட்டு தேர இழுத்து தெருவில் விட்டுறாத. ஏம்பா ஊர்ல பெரிய தலைக்கட்டு, நீயே இப்படி தப்பு பண்ண எப்படி? கொலை பெருமை தெரியாம ஊர் மேயறவள பெத்த பிள்ளையா இருந்தாலும் வெட்டி எரியணும். இப்படி ஊர் வாயில விழுகிறதுக்கு பேசாம தூக்கு போட்டு செத்தரலாம். நீ எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல விழுந்து சாகலாம்ல. உன் தங்கச்சிக்கு எந்த சாதி பையில வேணா கட்டி வை, ஆனா அவ வகுத்துல நம்ம சாதி புள்ள தான் வளரணும். டேய் யார பார்த்து என்ன பேச்சு கண்ட ஜாதி பயலுக்காக நம்ம பிள்ளைங்க சண்டை போட்டு சாவுதுல. ஐயோ என்னண்ணே ரொம்ப வலிக்குதா? இதெல்லாம் நமக்கு தேவையாடா? நம்ம சந்தோஷத்துல குறுக்க நிக்க யாருன்னு இவனுங்க? இந்த சாதி சனம் கட்சி இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன செஞ்சிருச்சு? நேற்று வரைக்கும் என்கிட்ட கைகட்டி கூலி வாங்கினவன் உங்களால தான் வீட்டில் அடுப்பெரியுதுன்னு சொன்னவனெல்லாம் இன்னைக்கு என்னை பார்த்து கேட்குறான்டா, உன் தங்கச்சிக்கு என்ன உசுரை விட்டுலான்னு தோணு. இவனுக்கெல்லாம் நீ என்ன பயப்படுற? மற்ற சாதிக்காரங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம், அரசியல் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கூடாது. என்ன நியாயம் இது? நம்ம தங்கச்சினே இப்படி ஊர் வாயில விழுகிறதுக்கு பேசாம தூக்கு போட்டு செத்தரலாம். உன் தங்கச்சிக்கு எந்த சாதி பையில வேணா கட்டி வை, ஆனா அவ வகுத்துல நம்ம சாதி புள்ள தான் வளரணும். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சு, நாளைக்கு இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு உனக்கு காப்பி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் பாத்துக்க. அண்ணா இந்தண்ணா கொஞ்சம் பாலாவது குடி.
இந்த சாதியில தான் பிறக்கணும்னு நீயும் நானும் நினைச்சோமா? இல்ல நம்மளாம் அண்ணன் தங்கச்சியா பிறக்கணும்னு நாம ஆசைப்பட்டோமா? ஆனா அவன் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன. அந்த ஆசைக்கு நான் பிறந்த சாதி தான் குறுக்க நிக்குதுன்னா அந்த சாதியே எனக்கு வேணான்னா. ஆனா என் கூட பிறந்தவங்களுக்கு என் ஆசை பிடிக்கலன்னா அந்த காதலே எனக்கு வேண்டான்னா. உன் கூடவே உன் தங்கச்சியாவே இருந்துறேன். நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப குட்டியாவா இருக்க? நாம சந்தோஷமா தானே இருக்கோம். ஐயா வரன்னு இருக்காரு. நீ வரலையா? நீயே பேசிட்டு வா. நீ போ. சரி. ஐயா, 2 பேரும் படித்த பிள்ளைங்க. அவங்களுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு புத்தி பத்தாது. நீங்கள் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். பிறந்ததுலேருந்து இங்கே நல்லது கெட்டதுன்னா ஊருக்குள்ளே ஒன்று மண்ணா தான் இருக்கும். நம்மளால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அவ்வளோதான் சாமி. ஆனால் அதை விட என் தங்கச்சியோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இந்த சாதிக்கார பசங்களோட சேர்ந்து வாழ முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் எங்காவது போய் சந்தோஷமா இருங்க தம்பி. என்ன சார் சொல்கிறீங்க? உசுருக்கு பயந்து ஊர் விட்டு போக சொல்கிறீங்களா? அவள் ஒரு நாள் சொன்னா சார், நான் அழுதா என் கண்ணீர் காயத்துக்குள்ளே என் அண்ணன் முகத்தை பார்க்கணுன்னு. அதுக்காக தான் சார் இங்கேயே வீடு கட்டினேன். தப்பா சார்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு போனால் 10 வருஷம் இதுக்கா சார் காத்திருந்தேன். நல்லா வாழணுன்னு தான் தம்பி சொல்கிறேன். 2 ஜாதிக்காரனும் வெட்டுவன் குத்துவன்னு நிற்பானுங்க, ஊரை கொளுத்துவானுங்க, பெற்றவங்க முன்னாடியே பிள்ளைகளை வெட்டி போட்டுருவானுங்க. ஊரில் விளையிற சாவுக்கெல்லாம் பாட்டு பாடுற உங்கள் அப்பா உங்கள் காதலால் எந்த சாவும் விளந்துடக்கூடாதுன்னு தினம் செத்துட்டு இருக்கான்ப்பா. இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்வீங்களோ கஷ்டப்படுவீங்களோ அது எனக்கு தெரியாது தம்பி. ஆனால் உசுரோடு இருக்கணும் இல்லை? வா போலாம். எங்கள் கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல சார். கோமதியை தூரமாக இருந்தே பார்த்துக்கிட்டு இந்த ஊர்லேயே இருந்துடுறேன் சார். அப்புறம் ஏன் நீங்களே உங்க தங்கச்சியை தீ வச்சு எரிச்சிங்க? கோமதி, 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 எங்கடா இருக்க? கோமதி, 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 என்னாச்சுடா கோமதி? கோமதி,
இதை என்ன நீ போலீஸ் கிட்ட சொல்லல? பொம்பளை பிள்ளைங்க உசுரை விட மானம்தான் பெருசுன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் மறைச்சேன். இதை ஏத்துக்கிட்டேன். Hey, we should file a legal complaint against these 3 culprits who are responsible for this Gomati's murder. கண்டிப்பா மேடம், அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இது ரொம்ப வில்லங்கமான விஷயம். இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஹே, ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி நீங்க எனக்கு என்னென்ன போறீங்க? ஏம்மா, நீங்க போராட்டம் பண்ணுங்க, புரட்சி பண்ணுங்க, என்ன ஆளை விடுங்க, வண்டியை ஓரமா நிறுத்துற, இறங்கி போயிட்டே இருங்க. நீங்க கொஞ்சம் பேசாம போனா I'll take care of it. தெருவில் தெரியுற நாய் என்ன துரத்துறியா? இங்கே சாதி பார்க்காம வாழணும்னு நினைக்கிறவனை சாதிக்கு எதிரானவனா பார்க்கறாங்க. நான் ஒருத்தனை கீழ் ஜாதியா பார்க்கறேன், என்னையும் ஒருத்தன் கீழ் ஜாதியா பார்க்கறான், அவனையும் ஒருத்தன் கீழ் ஜாதியா பார்க்கறான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் கீழ் ஜாதி தான். இங்க மேல் ஜாதின்னு எந்த கிடையாது. சாதி ஒரு அழுக்கு சாமி, அத ரத்தத்தால கழுவிட முடியுமா? இது புரியாம வெட்டு குத்து கொலைன்னு அலையிறானுங்க. சாதி கருமம் என்னைக்கு தான் ஒளிய போதோ தெரியல. ஏண்டா இந்த சாதியில பிறந்தோன்ற அளவுக்கு ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சிட்டேன். ஒவ்வொரு சாதியும் ஒரு கிங்டமா இருக்கு, அது ஒரு நாடா இருக்கு, ஒரு அரசா இருக்கு. அப்படி பாக்குறப்போ இன்னொரு சாதியை அது இன்னொரு நாடு மாதிரி பாக்குது, இன்னொரு நிலத்தை பாத்தீங்கன்னா இன்னொரு வேற ஒரு தேசமா பாக்குறாங்க அவங்க. அப்போ இதுங்க எல்லை கடந்து வந்தால் என்ன நடக்குமோ அதுதான் இன்னைக்கு சாதி அமைப்புகளுக்குள்ளார நடக்குது. இந்த சாதி அமைப்பினுடைய இந்த குரியாலிட்டி இது ஏன் தொடர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, இதற்கு எதிரான குரல்கள் சில சமயம் சைலண்ட் ஆயிடுது. நம்ம பேசணும், பேசிட்டே இருக்கணும். இதோட உண்மையான குரூர முகத்தை நம்ம தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரமாஞ்சம், அப்ப ஜாதி எங்கதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெய், பருப்பு, பீஃப், பிரியாணி, மட்டனு, பச்சரி சாதம், புழுங்கலரிசி சாதம்னு இப்படி சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட இருக்கு மேடம். மனுஷனுக்கு மனுஷன் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன புத்தரையே ஒரு கடவுளாக்குனதோ, ஒடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் போராடின அம்பேத்கரை சாதி தலைவராகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே ஆக்கி வச்சிருக்கோம். அதிகாரத்துக்கு வர்றதும் எக்கனாமிக்கா முன்னேறதும் தான் இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பொது புத்தி, மேலோட்டமான பார்வைங்கிறது. ஆனால் நடைமுறை என்ன? அவருக்கு ஒரு சில கோவில்களில் அனுமதி இல்லை, அதே மாதிரி அவரையும் ஒரு சில இடங்கள்ல மரியாதை குறைவாக தான் நடத்துறாங்க. இதை தான் சொல்றோம் மேடம். இந்த தேசத்துல மேல ஒரு சட்டம், தர்மம், வழிமுறை இருக்கு. அந்த மறைமுக தர்மம் தான் இங்க சாதி, மதம், சட்டம், சாமி, நாடு, நகரம், ஊரு, சேரின்னு எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. Being an auto driver, you know a lot of things. You know so much. Why doesn't the government take any actions? தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே யாருக்கும் தெரியாமலாம் இல்லை மேடம். ஆனால் இங்கே அரசியல் நடத்துறதுக்கும் பொழப்பு நடத்துறதுக்கும் அதுதான் டூலு. அதனால் யாரும் பெருசாக கண்டுக்கலாம் மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா மேடம், என்ன மாதிரி சாதியற்றவனாக வாழணும்னு நினைக்கிறவன் இந்த தேசத்தில் பல கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வழி? காஃபி இல்லையா?
ஓகே. டேய் எடுறா நல்லா இரு போ. The reason I'm asking is honor killings are happening because of love. That's why. எக்ஸாக்ட்லி மேம். இப்போ ஜாதிங்கிறத கல்யாணத்துலையும் காதலையும் மட்டும்தான் பார்க்குறாங்க. நீங்கள் வேண்டான்னு ஒதுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்ற வெள்ளைக்கார அம்மாவை கூப்பிட்டு நடு வீட்டில் சாப்பாடு போடுவீங்க. ஆனால் உள்ளூர் ஆட்டோக்காரனை வெளியில் நிற்க வைப்பீங்க. நல்லா பார்க்குறீங்க சமத்துவம். நான் தான் அன்னைக்கே சாரி சொல்லிட்டேன்ல. காமெடி பண்ணாமல் டீயை குடிங்க. டைம் ஆகுது, கிளம்புவோம். அடுப்பங்கரையை விட்டுட்டு அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டுங்கிற திமிரு. ரொம்ப பேசுகிறாளையா? அவன் அப்படிதான் பேசுவா. பின்னையா பண்ணுறது? நாம எங்க பேசணும் அங்க பேசிக்கலாம். வாயா தலைவரே. ஆமா தலைவரே. I'm Leelavati. Hi, I'm Kanya de Almeida. You know Tamil? Not really, but I can understand. ஏன் கேட்குறேன்னா, ஒரு மொழி தெரிஞ்சிருந்தா தான் அதோட கலாச்சாரம், கட்டமைப்பு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் புரியும். அதான் கேட்டேன். நீங்கள் இந்த ஹானர் கில்லிங் டேட்டா அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா? பொள்ளாச்சி குமுதி கேஸ் ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? ஜாதி வெறியோட உச்சமே அதுதான். இந்த கேஸுக்கான தீர்ப்பு நியாயமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நானா இருந்தா தூக்கு தண்டனை கொடுத்துருப்பேன். ரத்தமும் சதியுமா பார்த்து பார்த்து வளர்த்த தங்கச்சிய நினைச்சாலே மனசெல்லாம் பதறுது. You know, it's not true. What? Yeah. வணக்கம். 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 Hi. We were just going past by. We heard some beautiful music and we just would like to check it out. What's happening here? என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னதே எனக்கு புரிஞ்சுதுங்க. இங்க பறையிசை பயிற்சி வகுப்பு நடந்துட்டு இருக்கு. இதுல பயிற்சி பண்றதுக்கு என்ன இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? சரிகமா மாதிரி ஸ்வரங்கள் எதுவும் இருக்கா? ஆதிசே இதாங்க. இதுல 1000 இருக்குங்க. Oh, sounds interesting. உலகத்தில் உள்ள எல்லா தோலிசை கருவிக்கும் தாய் இசை கருவி இந்த பறையிசை கருவி தாங்க. கம்பு 30, கயறு 30, கண்டு கட்டுற தும்பு 30, கம்பு 30, கயறு 30, கண்டு கட்டுற தும்பு 30, கம்பு 30, கயறு 30, கண்டு கட்டுற தும்பு 30, எல்லாம் 30, எருது 30, எருது கட்டுற தும்பு 30, கம்பு 30, கயறு 30, கண்டு கட்டுற தும்பு 30, எல்லாம் 30, எருது 30, எருது கட்டுற தும்பு 30, கம்பு 30, ஏத்திருந்தா கயறு 30, இன்னைக்கு செத்தான், கண்டு கட்டுற இன்னைக்கு செத்தான், தும்பு 30, இன்னைக்கு செத்தான், ஏத்திருந்தா இன்னைக்கு செத்தான், ஏத்திருந்தா இன்னைக்கு செத்தான், என்னைக்கு செத்தான், இன்னைக்கு செத்தான், என்னைக்கு செத்தான், இன்னைக்கு செத்தான், ஏத்திருந்தா இன்னைக்கு செத்தான், ஏத்திருந்தா இன்னைக்கு செத்தான், எப்படி செத்தான், இப்படி செத்தான், எப்படி செத்தான். குறுக்கு ரெண்டு நடுக்கு யமதர்ம வாகனம், ஏழு குறுக்கு ரெண்டு நடுக்கு யமதர்ம வாகனம், யமதர்ம வாகனம் எல்லாருமே போகணும், யமதர்ம வாகனம் எல்லாருமே போகணும். எடுத்துக்கார எடுத்துக்கொண்டா எடுத்து விட்டு மாறிக்கோ, எடுத்துக்கார எடுத்துக்கொண்டா எடுத்து விட்டு மாறிக்கோ, 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 எடுத்து விட்டு மாறிக்கோ. Oh, sounds interesting. அட இன்னும் நிறைய இருக்குங்க, பாருங்க. டயனக்கனோ டன டயனக்கனோ டன டயனக்கனோ, டயனக்கனோ டன டயனக்கனோ டன டயனக்கனோ. ஹே 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 ஹே
டயனக்கனோ டன டயனக்கனோ டன டயனக்கனோ டயனக்கனோ டன டயனக்கனோ டன டயனக்கனோ. ஆதிசனம் தாங்க சொந்த பந்தம் வாங்க சாதி மதம் வேண்டாம். அட ஆதிசனம் தாங்க சொந்த பந்தம் வாங்க சாதி மதம் வேண்டாம். டயனக்க நக்க நக்க டயனக்க நக்க நக்க டயனக்கனோ டயனக்க நக்க நக்க டயனக்க நக்க நக்க டயனக்கனோ. 8 வகை மோளம் 8 அடிதாளம் 8 ஊரு கேக்கும். அட 8 வகை மோளம் 8 அடிதாளம் 8 ஊரு கேக்கும். அரா டபின் டடகடும் டபின் டடகடும் டபின் டடபின் டடபின் டடகடும் டபின் டடகடும் டபின் டடகடும் டபின் டடபின் டடபின் டடகடும். தக்குக்கு தக்கத்தி தக்குக்கு தக்கத்தி தக்குக்கு 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 தக்கத்தி தக்குக்கு தக்கத்தி தக்குக்கு தக்கத்தி தக்குக்கு 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 தக்கத்தி. டபின் டடகடும் டபின் டடகடும் டபின் டடபின் டடபின் டடகடும் டபின் டடகடும் டபின் டடகடும் டபின் டடபின் டடபின் டடகடும். நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு 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 தூக்குடா நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு தூக்குடா தூக்குடா தூக்குடா. தக்கத்தி மி தக்கச்சுன்னு தக்கத்தி மி தக்கச்சுன்னு தக்கத்தி மி தக்கத்தி மி தக்கத்தி மி தக்கச்சுன்னு தக்கத்தி மி தக்கச்சுன்னு தக்கத்தி மி தக்கச்சுன்னு தக்கத்தி மி தக்கத்தி மி தக்கத்தி மி தக்கச்சுன்னு. குத்தாட்டம் போடுடா குத்தாட்டம் போடுடா குத்தாட்டம் 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 போடுடா குத்தாட்டம் போடுடா குத்தாட்டம் போடுடா குத்தாட்டம் குத்தாட்டம் போடுடா போடுடா. நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு 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 தூக்குடா நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு தூக்குடா 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 நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு தூக்குடா நேரமாச்சு தூக்குடா 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 நேரமாச்சு தூக்குடா குத்தாட்டம் போடுடா நேரமாச்சு தூக்குடா குத்தாட்டம் போடுடா நேரமாச்சு தூக்குடா குத்தாட்டம் போடுடா நேரமாச்சு தூக்குடா குத்தாட்டம் போடுடா நேரமாச்சு தூக்குடா. இந்த இடம் தான், வண்டி நிறுத்துங்க. வாங்க உள்ள உட்காருங்க, குளு இருக்கும். என் சாதிக்கும் சங்கத்துக்கும் நான் தலைவராகிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். Is that a pride that you're born in your caste? It's just an accident that happened. என்னையா? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க உங்க ஜாதியில பிறந்தது ஒரு விபத்து தானே? எல்லா பையலும் தான் பெரிய சாதியில் பிறக்கணும்னு நினைக்கிறான். முடியுமா? அப்படியே பிறந்தாலும் பெருமை பேச முடியுமா? அது அதுக்குன்னு ஒரு கொடுப்பனை வேணும்ல. ஜாதி பெருமைன்றது என் மக்களுக்கு நான் கொடுக்குற நம்பிக்கை. பிறந்த சாதியை விட்டு கொடுக்க முடியுமா மேடம்? What would you do for your caste? உங்க ஜாதிக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுவோம் மேடம். உசுரை கூட கொடுப்பேன். நீ உசுரை கொடுக்கறது இருக்கட்டும், நீ உன் ஜாதிக்காக மற்ற உசுரை எடுப்பியா? என் சாதிக்காகவும் என் சமுதாயத்தோட கௌரவத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்வேன். ஹலோ பிரதர், சமுதாயம் பேசாதீங்க. எல்லா சாதியும் சேர்ந்தது தான் சமுதாயம். உங்க சாதி மட்டும் சமுதாயம் கிடையாது. ஏய் யாரடா நீ? Would you kill people to honor your caste? உங்க ஜாதியோட பெருமைக்காக கொலை கூட பண்ணுவீங்களா? ஏய் உன் ஆடு சிக்கிருச்சு போல. அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏய் பேட்டி வேண்டாம், ஒரு மண்ண வேண்டாம், கிளம்பு கிளம்பு. ஏதோ உங்க சாதிக்காக என்ன ஒன்னாலும் பண்ணுவோம். நீங்க இப்ப கொலை பண்ண மாதிரி இவ்வளவு பதறீங்க. ஏய் சூழல கட்டியா வச்சு எரிச்சிருவேன். ஒழுங்கா இந்த வெள்ளை காய்ச்சி இந்த வெள்ளை போண்டா எல்லாத்தையும் கூட்டு கிளம்பு. Cool down. Just relax. அவங்க மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னடியா?
என்ன பாக்குற? என்னடா பாக்குற? இந்த கை தானே? இந்த கை தானே? இந்த கையில தானே? யாரா சொல்லி கொடுத்தா? கை இறக்கு இறக்கு இறக்குடா. நடக்கவே உங்களுக்கெல்லாம் கட்சி ஜாதி மட்டம் புரிக்கி பசங்க. உங்க ஜாதி திமிரெல்லாம் பொம்பளை கிட்டதான் காட்டுவீங்களாடா? வெளிநாட்டு பெண்ணை தாக்கி கொடுங்காயம் ஏற்படுத்த முயன்றமைக்காக அருண், முருகன், தவசிராஜன் ஆகியோருக்கு இந்திய தண்டனை சட்டம் 506 பிரிவு 2 கீழ் 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கிறது இந்த நீதிமன்றம். ஹலோ, யார் நீங்க? எதுக்கு உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கணும்? ஏய், நீங்க யாருன்னே தெரியாது, உங்களுக்கு எப்படி லிஃப்ட் கொடுக்கறது? இந்த வம்பெல்லாம் It's okay, let's get them in. சீக்கிரம் வாடா, வாடா, சீக்கிரம் வாடா. Please come in. Bye guys, see you tomorrow. Okay pa. இப்போ என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? தெரியல. என்ன தைரியத்துல வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க? பயத்துல தான் ஓடி வந்துட்டோம். பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பயம்? சாதி பார்க்காம லவ் பண்ற எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் எங்களுக்கும். இவ்ளோ பயம் இருந்தா இப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சும் ஏன் லவ் பண்ணீங்க? அவ்வளோ தெளிவு இருந்தா காதல் வராதுங்க. அப்போ காதல்ன்றது பைத்தியக்காரத்தனம், அப்படித்தானே? இருக்கலாம். ஏன்னா பைத்தியங்களுக்கு தான் மற்றவங்களை பத்தின யோசனையே இருக்காது. அப்ப எனக்கு பைத்தியங்கிறியா? ஹே லூசு, நம்மள மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் தான் சொல்றேன். Love is happening and triggering in subconscious mind. உங்களுக்கு எப்போ love trigger ஆச்சு? It's okay, no problem. I'm just asking. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் லவ்வே பண்ணல மேடம். எங்க வீட்டில் தான் அப்படி நினச்சிட்டாங்க. ஒரு நாள் இவன் எங்கள் வீட்டு மாடியில் பட்டம் விழுந்துருச்சுன்னு எடுக்க வந்திருந்தான். அப்போ தான் நான் காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்திருந்தேன். எங்கள் அம்மா பத்தல் காய போடுறதுக்காக மேலே போனாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக இவன் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பக்கத்து வீட்டு மாடிக்கு குதிச்சு இறங்கி போகிறத எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. உடனே கீழே வந்து யார் அவன், எத்தனை நாள் இப்படி வந்துட்டு போயிட்டுருக்கான்னு கேள்வி கேட்டு விளக்க மாத்தலையும் அடித்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மா, அப்படி நான் யாரையும் மாடியில் பார்க்கலம்மான்னு சொல்கிறத எங்கள் அம்மா நம்ப தயாராக இல்லை. நல்லா அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன்.
வந்தாரு. எல்லாம் கண்ணால பார்த்த மாதிரியே அம்மா என்னென்னமோ சொன்னாங்க. அப்பா அப்படியே நம்பிட்டாரு. என்னன்னு கூட கேட்கல. ஓங்கி ஒரே அறை. சுருண்டு விழுந்துட்டேன். மறுநாள் தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுல இருந்து அவன் யாருங்கிற கேள்வி திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்துச்சு. அன்னையில இருந்து ஒரு வாரமா ஸ்கூலுக்கும் அனுப்பல. ஸ்கூலுக்கு போயிருந்த வச்சு அவன் ஞாபகம் எனக்கு இல்லாம இருந்திருக்கும். சும்மா இருந்ததுல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கூடிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க அப்பா அங்க இங்கன்னு போய் விசாரிச்சு யார் அவனு கண்டுபிடிச்சிட்டாரு. எங்க அப்பா பேசுறத வச்சு அவன் எங்க ஸ்கூல்ல +2 படிக்கிற பையன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா யாருன்னு தெரியல. ஒரு நாள் ஸ்கூல்ல நானும் என் ஃப்ரெண்டு விகாஷ்னியும் பிடி பீரியட்ல சும்மா உட்காந்துருந்தோம். அப்பன்னு பார்த்து ஒருத்தன் வந்து, உன் பேர் தானே பவித்ரான்னு கேட்டான். நானும் ஆமான்னு. நீ உண்மையில என்னை பார்த்துருக்கியான்னு கோவமா கேட்டான். நான் பயந்துட்டே இல்லைன்னு. நானும் உன்னை பார்த்ததே இல்லை, ஆனா உங்க அப்பா என் பொண்ணு பின்னாடி சுத்தின உன்னை வெட்டிடுவ குத்திடுவேன்னு மிரட்டினாரு. போய் சொல்லு, நான் யாருன்னே தெரியாதுன்னு போய் சொல்லிருன்னு மிரட்டிட்டு போனான். அப்பதான் தெரிஞ்சது இவன் பேரு கார்த்தி. இவன் தான் எங்க வீட்டு மாடியில காத்தாடி எடுக்க வந்தவன். சாரி, நான் அன்னைக்கு இவளை பார்த்து மிரட்டாமல் இருந்திருந்தேன்னா இந்த விஷயம் அப்பவே முடிஞ்சிருக்கும். மேம், இவங்களுக்கு இங்கே வச்சிருக்கிறது அவ்வளோ சேஃப்டியாக படலை மேடம். அதுக்காக போலீஸ் ஒப்படைக்க சொல்றியா? ஏன் உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கேன். Don't worry, I'll take care of them. It's already late now. நீங்க வேணா கிளம்பலாம். ஓகே மேடம், உங்கள் இஷ்டம். அவங்க லவ் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? காதலை கதையாக கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். கடைசி வரைக்கும் காதலோட வாழ்கிறது தான் கஷ்டம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 5ஆவதுக்கு மேலே பள்ளிக்கூடமே போகலைங்க. ஏன்? சாதி சான்றிதழ் கேட்டாங்க. இல்லைன்னா வாங்க வேண்டியதானே? வேண்டான்னு விட்டுட்டேங்க. நான் வேண்டான்னு விட்டது சர்டிஃபிகேட் இல்லைங்க, சாதியை. 10 வயசுலயே ஜாதி வேணாங்கிற அளவுக்கு அப்படி என்னதான் உங்க பிரச்சனை? என் போறப்பே ஒரு குழப்பம் தாங்க. இன்ன வரைக்கும் தனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கான்றதே தெரியாம எங்க அம்மா இருக்காங்க. உனக்கு அம்மா இருக்காங்க? இது பத்மா கிட்ட கொடுத்துருங்க. என்னதுப்பா? பத்மா கேட்டிருந்தாங்க. சரி சரி. சீதாலட்சுமி, தானே இருக்கேன். ஏன் கத்துறேன்? சீதாலட்சுமி வரேனா? செத்தவா வருஷ கணக்கா இப்படி காசு வாங்காம அவ பால் ஊத்தின்னு இருக்கத ஊர்ல பல பேர் பல மாதிரி பேசுறானா? அவள் கிடைக்காதவதான் அடுத்த சமாச்சாரத்தை வாயில போட்டு மென்னு இருப்பா. நீ போய் காஃபி போட்டு கொண்டு வா. இப்படியே ஊசிலே காலத்தை ஓட்டுங்க. என்னடி இதெல்லாம்? அரும்போதிக்கிற எல்லா பெரியவாவும் நம்மவாதான். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ உதோதைஷவே நமः. நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹிப்யாமுதேதே நமः. யாதைஷ சிவதாம் சிவம் பபூவதே தனுः. शिवा शर्वया याधवदया नो रुद्रं मृडया यादे रुद्र शिवा धनु रघोर पाप काशिनी दयानस्दनुव सग कुटुंबस्य लवस्थान सिद्धिर्थम क्षेमமா இருப்பே. அப்பதானே தட்டுல காசு விழும். ஈஸ்வரா.
சாமி. அப்போ அது யாரு? இப்போதான் சாமி தட்டுல 100 ரூபாய் போட்டேன். ஐயோ அதுக்கு இல்ல, நீங்க நேத்தே கோயிலுக்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன். என்ன சாமி, ஏதாவது விசேஷமா? விசேஷம் ஒண்ணும் இல்ல, விவகாரம். என்ன சாமி சொல்றீங்க? ஊருக்கு வெளியே இருக்க கோயிலுக்குள்ள வரணும்னு பாக்குறா. அவ மட்டும் கோயிலுக்குள்ள வந்தா சன்னதி சாக்கடையா மாறிடும். அப்புறம் பகவான் படியிறங்கி போயிடுவார். என்ன சொல்றீங்க? எல்லா ஜாதிக்காரங்களும் கோயிலுக்குள்ள வரணும்னு கலெக்டர் கிட்ட மனம் கொடுத்துருக்கான். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீங்களே ஒரு முடிவெடுங்க. विश्व विनोदिनी नंदनुते विश्व विनोदिनी नंदनुते गिरिवर विंध्यसिरोदिनी वासिनी गिरिवर विंध्यसिरोदिनी वासिनी विश्वनासिनी जिष्णुदे திட்டு வாங்கடி வேணாண்டி வா. நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. சாமி பின்னாடியா? போடி. சரி. ஏய் யார் நீங்க? இங்க என்ன பண்றேன்? வா வெளில வா, இங்க வா. ஏய் நீங்க வா, நீ அந்த காலனி பொண்ணு தானே? வா இங்க வா. வாடி. ஸ்லோகம் படிக்கிற சாக்குல அக்ரகாரத்துக்கு இன்னைக்கு விளையாடுற சாக்குல கோயிலுக்குள்ளேயே வந்தாச்சு. வா, இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட. வா வா, உரண்டு பிடிக்குமா? வா வாடி. காலனி தெருக்குள்ள எப்படி கோயிலுக்குள்ள போலாம்? எல்லாம் படிக்க போறாங்க, திமிர்தான் இவங்களுக்கு. இது இப்படியே சும்மா விட்டுற கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாம விட்டேல் அப்புறம் கோயில் உங்களுது இல்லைன்னு ஆயிடும். சாயங்காலம் வரைக்கும் இப்படியே நிக்கணும். இங்க பார், கோயிலுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இதுதான் பாடம். புரியுதா? ஐயா குழந்தை தெரியாம பண்ணிடுத்தோம், விட்டுருங்களே. என்ன ஒரு பண்ணிடலாம். ஐயர, உங்களுக்கு வேணா தண்ணியை தெளிச்சா எல்லா தீட்டும் போயிடும். ஆனா எங்களுக்கு ரத்தம் பார்க்கணும். அப்பதான் எல்லா ஆத்திரமும் அடங்கும். பக்கத்துல போன மண்ணு வச்சு உரிமை கொண்டாடுங்க. உரிமை எங்க அறுத்து தூக்கி போட்டுரும். என்ன இதெல்லாம்? வா, எல்லாம் கோயிலுக்குள்ள போலான்னு தூண்டி விட்டுல, அதுக்கு இதான் கதி.
சின்ன பொண்ணு கையெடுத்து இந்த கும்பிடுதான் உங்க பரம்பரை கும்பிடு. அதை விட்டுட்டு எங்களுக்கு முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு வந்து நிக்கிறீங்க. நாங்க நடந்த பாதியிலே நடக்க பயந்து நீங்க நாங்க கும்பிடுற கோயிலுக்குள்ள வரணும் நினைக்கிறீங்களா? என்னையா பெரிய ஆண்ட அனுபவிச்ச, பெரிய படி அளந்த பரம்பரைங்கிற? எந்த நாட்டு ஆண்ட என்னத்த அனுபவிச்ச? இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் இந்த கோவில் கருவறைக்குள்ள போயிருக்கியா நீ? உன் பரம்பரை கோயில் தானே, கருவறைக்குள்ள போயிட முடியுமா உன்னால? பெருசா பேச வந்துட்ட. அம்மா பத்மா, நீங்க சத்த சும்மா இருங்கப்பா. தட்டுல விழற காசை வச்சு வயித்த கழுவுறாரே, இவர் போற கருவறைக்குள்ள ஊருக்கே படி அளந்தம்னு சொல்ற, உன்னால போக முடியுமா? பத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பெரிய மனுஷால பகச்சுக்க போறியா? யாரா கீழ் ஜாதி? நாமெல்லாம் கீழ் ஜாதின்னு ஒதுக்கி வச்சிருக்கோமே, அவள்லாம் நாம செய்யற இந்த வேலைய ஈஸியா செஞ்சிருவா. அவள்லாம் சகிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காளே, அந்த வேலையெல்லாம் நம்மளவாளால செய்ய முடியாதுடா, இவளாலையும் முடியாது. இந்த பயம் தான் அவனுக்கு பலம். பாவனே, இனிமே இந்த கோயில் பக்கம் யாருமே வரமாட்டானே. கலெக்டர்கிட்ட கொடுத்த மனுவை கூட திருப்பி வாங்கிடுறேன். விட்ட சொன்னேன். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துட்டா நேரா கலெக்டர் கிட்ட போயிடுமா? இல்ல கலெக்டர் தான் கையெழுத்து போட்டுருவாரா? என் அத்தையும் பேர் தான் பிஏவா இருக்கா. அவளை மீறி உங்க மனு கையெழுத்து ஆயிருமா? அன்பு, ஒரு குழந்தைய போய் கட்டி வச்சு காட்டு மராண்டித்தனமா அடிக்கிறாங்க. அதை இந்த ஊரே சேர்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. இங்க நீங்க பேசுற அறமும் அமைதியும் எதையுமே மாத்தாது. தம்பி வேண்டாம்பா, பச்சை புள்ள அது. அவளை இப்படி ஏதாவது செஞ்சாதான் நாளைக்கு நம்மள மதிப்பாங்க. இவாளை பாவம் பார்த்து சும்மா விட்டுறாதே. நீ எப்படி நிம்மதியா இருக்கு நான் பாக்குறேன். ஒண்ணும் இல்லடா, போயிடலாம். கை ரொம்ப மாட்டுக்கு போலாம். அவ பார்த்துப்பாமா. நமக்கு இந்த கோயிலும் வேண்டாம், இந்த சாமியும் வேண்டாமா. தொண்ணூத்தஞ்சு, 96, 97, 98, 99, 100. எங்க பசங்களுக்கு ஸ்லோகம் சொல்லி தரதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா எனக்கு எதுவும் சரியா படல. தள்ளி வச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? பாரதியாருக்கே அந்த கதி தானே. ஐயோ, என்ன அந்த அளவுக்கு எல்லாம் தூக்கி பிடிக்காத. அவர் எங்க, நான் எங்க? நான் மனுஷங்களா பாக்குறேன், அவ்வளவுதான். என்ன பாக்குற? சும்மா. ஏய், நீ வேற என்னமோ நினைச்சு பாக்குற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்? காதை மூடுங்க சொல்றேன். காதை மூடிட்டா எப்படி கேக்கும்? மூடுங்க, கேக்கும். மூடுனா எப்படி கேக்கும்? பக்கி. மூடுங்க. லூசு. நீ லூசுன்னு தானே சொன்ன. பக்கி சொன்ன லூசு மட்டும் கேக்குதா? லூசு பக்கி. நம்ம விளையாடுறதுக்கு பெரிய பொம்மை கிடைச்சிருச்சுடா. அப்படியா? புத்தரை தூக்கிட்டு வராங்க. எங்க எடுத்துட்டு வராங்க? ஏய் கர்ணா, எங்க எடுத்துட்டு வரீங்க? மலத்துக்குள்ள கிடந்தது மேல எடுத்துட்டு போறானா? மேல தூக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நம்மளெல்லாம் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களா, அதான் இவரை சாமியாக்க போறோம். சாமியாக்க போறீங்களா? சின்ன பசங்க விளையாட்டுத்தனமா என்ன பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. சின்ன பசங்க இருந்தாலும் சரியாதான் செய்யறானுங்க. அண்ணா, இவர் யாருன்னா கொண்டு வந்து குளத்துல போட்டது? நான் முட்டாப்ப எல்லாம் இருப்பான்டா. அண்ணா, மணி அண்ணா இருக்கேடா? வாங்கோ. நீக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சொல்றதுக்கே சங்கோஜமா தான் இருக்கு. ஊர் பெரியவாள்லாம் முடிவு பண்ணிட்டா இனிமேல் நீங்க கோயில் பக்கமே வரப்படாதாம். என்ன சொல்றேன்? கிளம்புற சாவி எடுத்து வச்சேன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன்.
சாமி சாமி பத்மா பால் எடுத்துட்டு வந்திருக்க. பத்மா 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 என்னாச்சு? ஏன் அழுகிற? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? பத்மா ஏன் அழுகிற? திடீர்னு அனாதை ஆயிட்ட மாதிரி இருக்கு. அப்பா அப்பா, நீங்க எப்ப யார் யாருக்கும் பயந்து ஊரை விட்டு அனாதையா போகணும்? இவகிட்ட 5 தட்டு வாழறத விட பேசாம காசிக்கு போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு காலத்தை கழிச்சிடுறோம். அப்பா போகாதீங்க அப்பா, ப்ளீஸ் பா. அம்மா நீ அது சொல்ல போகாதப்பா. அம்மா போகாதீங்கப்பா. இந்த உலகத்துல கடைசி உசுர் இருக்க வரைக்கும் இங்க யாருமே அனாதில்லை. உனக்கு நான் இருக்கு. அன்பு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். சரி, வேணாம். ஏய், நான் சீரியஸா சொல்றேன். நீ விளையாட்டா சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன அவ்வளவு நம்புறியாடா? அவ்வளோ லவ் பண்ற. நிஜமாவே லவ் பண்றியா? நிஜமா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க தானே தோணும். கல்யாணம் தான் காதலோட இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றது? கல்யாணம் ஒரு நாள் கூத்து, காதல் தான் தினந்தோறும் திருவிழா. நான் ஏன் உன்னை பார்த்தேன்? இயற்கையை நீ எதை பார்த்த உடனே ரொம்ப நல்லவன்னு தோணுச்சே. அது ஒரு நம்பிக்கை. நீ பேசின ஜாதி, மதம், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், புத்தர், ஏசு, பாரதியார் எல்லாமே எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஏன்? ஒரே வேவ்லன். உன் கூட வாழணும்னு நினைச்சது அதீத காதல். உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது ஆழமான நம்பிக்கை. இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னனே, தெளிந்த அறிவு. யார் ராணி? அன்பு. என்னென்ன ஏண்டா பெரும் திப்பிளை சேர்ந்து சமத்துவ குடி பறக்க விடுறீங்களோ? கல்யாணம் வேணாம் தானே பேசிட்டு இருந்தோம். ஓ, அது எப்படி உதட்டோட உதட்ட வச்சு தான் பேசுவீங்களா? இல்ல நான் சொல்றேன்டா அவளை சொல்றேன்டா.
உயிரோடு இருந்ததாவது திரும்பி நல்லவனா வாழ்ந்துருப்பானோ என்னமோ. கெட்டவனாவே செத்துட்டான். ஒரு நிமிஷத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. போலீஸ் வந்தாங்க, கோர்ட் கூட்டிட்டு போனாங்க. மனநல சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லி கொஞ்ச நாள் காப்பகத்தை வச்சிருந்தாங்க. அப்புறம் நானே பார்த்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா சரி சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் என்ன பண்ற பத்மா? சும்மா சும்மா எந்திரி பத்மா. இரு பத்மா, பத்மா ஒன்றும் இல்லை. இரு நான் சொல்றத கேளு பத்மா, நான் சொல்றத கேளு பத்மா, கேளு. எங்க நான் சொல்றத கேளு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சரி சரி ஓகே. மிருகத்துக்கு பிள்ளையா பிறந்தது நினைச்சு நான் பல தடவை வேதனைப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இவங்க தான் அம்மான்றதும் தெரியாது, அவரு அப்பா இல்லைன்றதும் தெரியாது. ராமானுஜம், ராமானுஜம், இங்க ஒளிஞ்சிருக்கீங்களா? வெளியில வாங்க, வெளியில வாங்க. இது நான் தான் செஞ்சேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பசிக்கல. சாப்பிட போலாமா? வாங்க, பார்த்து வாங்க. யார் பண்ண இதெல்லாம்? நான் தான் பண்ணேன். சாப்பிடலாமா? வேணாம், பசிக்கும்ல. வாங்க. அப்ப இதுக்கு ஓய், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அம்மா. சரி வாங்க, நம்ம சாப்பிட்டு அம்மா கூட்டி விடலாம். உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் ரியலி கிரேட்ல. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கலங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் பெருசா கிடையாதுங்க. ஆனா அவரை நான் கடவுளை தான் பார்க்குறேன். அக்கா, தங்கச்சி, சித்தி, பெரியம்மா, அத்தை அப்படின்னு ஒரு உலகம் இருக்குல்ல, ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா கையை பிடிச்சிட்டு கோயிலுக்கோ விசேஷத்துக்கோ போகணும்னு தோணுது. ஆனா அன்புக்கு ஏங்கி ஏங்கி மனசே இருக்குமாயிடுச்சுங்க. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன். பாய். பாய். என்ன? ஒன்றும் இல்லை, கிளம்பு. அன்புக்கு ஏங்கி ஏங்கி மனசே இருக்குமாயிடுச்சுங்க. முட்டாள். என்னென்னமோ நடக்குது இந்த ஆத்துல. இன்னைக்கே முடிவு கட்டுறேன். வாட்டும் வாட்டும். இன்னைக்கு இந்த ஆளு தேர் எடுத்து தெருவில் விடாம விட மாட்டான். மலரே சோம்பல்
அங்க சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல. ஏன்? நான் தான் வரேன்னு ஃபோன் பண்ணியிருந்தேன்ல. அச்சோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வர வர உன் போக்கே சரியில்லை. போக்குனா தலப்பாக்கட்டியில சாப்பிடுறது. செத்தொன்னு போயிடலையே. இந்த டாக்குமெண்ட்ரி வேலையெல்லாம் வேணாம், விட்டுடு. ஏன்பா? உங்ககிட்ட கேட்டுட்டு தானே இந்த வேலையை ஒத்துக்கிட்டேன். வேலை மட்டும் நடந்தா பரவாயில்ல, வேற என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு இந்த ஆத்துல. சரதா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஆமா ஆமா, நன்னா பேசுவாரு. இவளை இந்த அளவுக்கு பேச விட்டதே இவர்தான். சபா, இந்தியாவில் இருக்கிறதுலே டேஞ்சரஸ் சிஸ்டம் கேஸ்ட் சிஸ்டம் தான். இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன்னு இதுல போய் நீ சிக்கிட்டா கேஸ்ட் சிஸ்டம் கேஸ்ட். அடே பாரதி, கேட்டியா? கேஸ்ட் சிஸ்டம். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ. இந்த நிறம் சிறிதென்றும் அது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானிடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர். சின்ன வயசுல நீங்க தானப்பா இதை சொல்லிக் கொடுத்தீங்க. இப்போ பாரதி பழசாயிட்டான், பழைய பஞ்சாங்கம் பெருசாயிடுது. அப்படிதானே? நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, அதை மீறினா நம்ம மானம்தான் போகும். எது? ஆம்படையானுக்கு பணிவிட செய்யறதுதான் பொம்மநாட்டியோட கடமைன்னு இருக்கே, அத சொல்றியா? நம்மவாதான் கடல் கடந்து போக கூடாதுன்னு தர்மம் சொல்றது. ஆனா இப்போ அமெரிக்காவில கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆயிருக்கிற முக்காவாசி பேர் நம்மவாதான். பாத்தீங்களா, நம்ம வாழை குத்து சொல்லி நம்மகிட்டே பேசுறான். களி முத்திருத்து, அவ்வளவுதான். நாளைக்கு பொண்ணு ஆட்டோக்காரனுடன் புரட்சி திருமணம் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ்ல வரும். பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா. மாமா வாச்சேன்னு பாக்குறேன், வார்த்தை விடாத. அவர்கிட்ட ஏண்டி இருக்கிற? பார்த்ததானே சொல்றார். நம்மவ 4 பேர் தெரிஞ்சா ஊர் முழுக்க பரப்பின் இருப்பா. ஓ, அதான் விஷயமா? இத நேரடியாவே கேட்டிருக்கலாமே. ஏதோ அந்த ஆட்டோக்காரன்ட்ட முத்தம் கொடுத்து ஓடி வந்தியா, அதையா? அவன் என்ன முட்டாள்னு திட்டினானே, அதுவும் காதுல விழுந்திருக்காதே. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? நீங்க எல்லாரும் போய் என் பொண்ணை கட்டிக்கோன்னு சொன்னா கூட அவன் சீ போன்னு துரத்திடுவான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. Caste system. Caste system. கார்த்தி, ரெடி ஆயிட்டா? மேடம் சாப்பிட வர சொன்னாங்க. எனக்கு பசிக்கல, நீ வேணா போய் சாப்பிட்டு வா. என் மேல கோவமா இருக்கியா கார்த்தி? சீச்சி, இல்ல, நான் தான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். நான் தான் உன் பின்னாலேயே சுத்தினேன். இப்ப கூட நான் தான் ஓடி போலான்னு சொன்னேன். எல்லாம் என்னாலதான். அங்க இருந்தா செத்துருவோன்னு சொன்னேன். அதுக்காக தானே இவ்வளோ. எப்படியும் அப்பா நம்மள கண்டுபிடிச்சிருவாரு. பார்த்தா பார்த்த இடத்துல கண்ணு துண்டமா வெட்டிடுவாரு. நம்ம செத்துருவோன்னு பயமா இருக்கா? எப்படியும் செத்துருவோம். நம்ம சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது சந்தோஷமா இருந்துட்டு செத்துடலாம் கார்த்தி. ஐயோ கார்த்தி, அப்படி மட்டும் யோசிக்காத பவி. ஒருவேளை நம்ம பயப்படுற மாதிரி உங்க அப்பா நம்மளை வெட்டி கொன்னுட்டார்னா?
இந்த போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு பண்ணுவாங்க. அதில் நீ வர்ஜின் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆம்பளை சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போயிட்டேன்னு அவ பேர் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையா பவி? ஆனால் அதுவே நீ ரிசல்ட்டில் வர்ஜின்னு வந்தா அதான் நம்ம ஒழுக்கத்துக்கும் கண்ணியத்துக்குமான சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் போயும் அந்த 2 பேரும் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு உங்கள் அப்பாவும் அம்மாவும் உணரணும். நம்ம செத்தாலும் நம்ம எவ்வளோ நேர்மையாக உண்மையாக இருந்தோன்னு அவங்களுக்கு புரியணும். அதான் நம்ம காதலோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். தப்பா பவி? சாரி கார்த்திக். லவ் யூ கார்த்திக். லவ் யூ. புரிஞ்சிச்சுரா? செயலாளுங்க தான் பண்ணுங்க. எங்க எங்க பொண்ணு? ஹலோ, யாருங்க நீங்க? நாங்க யாருங்கிறது இருக்கட்டும், வண்டியில ஏத்திட்டு வந்தல 2 பேரு, அவங்க எங்க? இங்க பாருங்க, வழியில லிஃப்ட் கேட்டாங்க, கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டேன். சும்மா தேவையில்லாமல இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. மாமா. ஏய் கணேசா, என்னடாச்சங்க? பயலை பிடிச்சிட்டேன். லிஃப்ட் கேட்டாங்க, பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட சொன்னாங்கன்னு கதை விடுறான். 4 சாத்துனா பையன் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். டேய் அவன் மேலே கீழே கையை வச்சிடாதீங்க. அதுங்க அவன் கொடுங்க, அமுத்திக்கிட்டு வாங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இங்கதான் இருக்காளவா? பவித்ரா, யார் நீங்க? எங்கடி இருக்க? எங்க அந்த கழுத வெளியே வர சொல்லு. இரா இந்த பண்றது தான் அப்பனே ஆத்தாலையும் விட்டுட்டு வந்தியா நீ? அசிங்கமா பேசாதீங்க சார். எச்சி சோறு திங்கிற பிச்சைக்கார பையன் நீ என்னைய பார்த்து கை நீட்டுறியா? என்ன பையன் வேகமா இருக்கான்? பெத்த அப்பா மாதிரியா சார் பேசுறீங்க நீங்க? அவ கண்ணை பார்த்தா தெரியல தப்பு பண்ணிருப்பாளான்னு. வெறும் உடம்பு சுகத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டிருந்தா உள்ளூர்லயே, ஏன் உங்க வீட்லயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் சார். பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடி போறது தப்பு தான். அதுக்கு காரணம் பயம். உங்க மேல இருக்கிற பயம், உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்து மேல இருக்கிற பயம். சார் உங்களை பார்த்த உடனே அவன் பின்னாடி ஓடி ஒளிரா சார். அவன் நமக்கு பாதுகாப்பா இருப்பான்னு நம்புறான். அந்த நம்பிக்கை ஏன் சார் உங்க மேல வரமாட்டேங்குது? அது காரணமும் நீங்க தான் சார். அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பயமும் உங்களுக்கு அவங்க மேல இருக்க அவநம்பிக்கையும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்துது. அந்த கேப்ல ஒருத்தன் வரான், அவனை முழுசா நம்புறா. பட்டம் எடுக்க வந்த யாரோ ஒருத்தன் தான் பொண்ணுதான் பார்க்க வந்தான்னு ஸ்ட்ராங்கா நம்பின நீங்க இவ்வளவு அடி வாங்கியும் எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாளேன்னு ஒரு நிமிஷம் அவளை நம்பி இருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காது சார். என்ன மாமா இவனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இருடா, நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டு போற வழியை பார்க்கலாம் முதல்ல. அதுக்குன்னு பையலோட ஓடி போவா, தேடி பிடிச்சிட்டு வந்து நான் கட்டி வைக்கணுமா? அப்பா அப்பன் உறவுக்குள்ள சாதிக்கு என்ன சார் வேலை? உங்க பிள்ளைய நீங்களே வெட்டி கொண்டுட்டு மறுநாள் அதே கையால் எப்படி சார் சாப்பிடுவீங்க? மத்தவங்க உசுர எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ப்ளீஸ். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் லவர்ஸே இல்ல. உங்களோட சந்தேகம் தான் இவங்கள காதலுக்குள்ள தள்ளி இருக்கு. நான் இந்த சாதியில பிறந்ததுனால தான் நல்லா வளர்ந்தேன்னு சொல்ற யாராவது ஒருத்தரை காட்டுங்க சார் பாப்போம்.
எவனோ விதைச்ச சாதியை வச்சுக்கிட்டு தாயா பிள்ளையா பழகின நாம ஏன் சார் நமக்குள்ளேயே வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் சாகணும்? பிறக்கும்போது ஏன் சாதிக்காரன் தான் பிரசவம் பார்க்கணும்னு நினைப்பீங்களா சார்? இல்ல செத்த பின்னாடி உங்க சாதிக்காரன் தான் உங்களை எரிக்கணும்னு நினைப்பீங்களா? இதில் நடுவில் நடக்கிற காதல் கல்யாணத்துக்கு மட்டும் எங்க இருந்து சார் வருது சாதி? சாமிக்காக கோயில்ல கெடா வெட்டினா அது நேர்த்தி கடன்ல சேரும். ஆனா சாதிக்காக பெத்த புள்ளைய வெட்டினா அது எந்த கணக்குல சார் சேரும்? டேய் கணேசா, அந்த டீ கடையில் நிப்பாட்டு. அந்த பசங்க எங்க? ஏன் உன் ஃபோன் லைனே கிடைக்கல? என்னாச்சு? பாப்பா ஜூஸ் எடுத்து குடி. தம்பி ரசம்லாம் வைக்கல, குடிங்க. அப்பாடி, ஒரு வழியா சேஃப் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே இருக்குது. சாதியை மீறி கல்யாணம் பண்ண யாருக்கும் இங்கே சேஃபான இடம்னு எதுவுமே கிடையாது. ஏன்? அவங்க அப்பா மனசு மாதிரி தானே கூட்டிட்டு போயிருக்காங்க. பாசம் கண்ணை தாங்க மறைக்கும். ஆனால் இந்த பாலா போன சாதி இருக்க மனசு மனிதாபிமானம் எல்லாத்தையும் மழுங்கடிச்சிடும். என்ன மாமா, அக்காவுக்கு தகவல் சொல்லிடலாமா? இப்போ வேணாம், வீட்டில் போய் சொல்லிக்கலாம். இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, வீட்டில் போய் பேசிக்கலாம். வீட்டில் நடந்ததை சொல்லிடலாமா இவன்ட்டு? என்ன? சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. என்னங்க? ஒன்றும் இல்லை. அக்கா, இந்த ஆளோட போக்கே சரியில்லை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் அவங்களோட சகஜமாக பேசுறது, மதுரை வீரன் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காருக்கா. இது ஒன்றும் நல்லதாக பண்ணல. தம்பி, நீ வயசில் சின்னவனாக இருந்தாலும் மனசாட்சிக்கு பயந்தவனாக இருக்க. ஆனால் இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு வெறும் காதலும் மனசாட்சியும் மட்டும் பத்தாது. காசு பணம் வேணும். அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வயசு வேணும். இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரணும். அதெல்லாம் எப்போ வருதோ அப்போ என் சாதி சனமே எதிர்த்தாலும் என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நானே உங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது உங்கள் குலசாமி மதுரை வீர மேலே சத்தியம். Cheers for Pavitra and Karthik. Cheers. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது. கணேசா, வீட்டில் போய்
நடந்ததெல்லாம் சொல்லி உங்கள் அக்காவை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வா. ஆ சரிங்க மாமா. தம்பி, என் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போ. மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே சார். அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. இதுல வர மாமா போயிருக்காரு, அப்பா பார்த்துக்குவாரு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். தென்காசி அருகே பட்டப்பகலில் கொடூர சம்பவம். சுந்தரவள்ளி என்கிற பெண் தனது கணவன் மற்றும் மகளை காரோடு கொளுத்திய சம்பவம். Oh no, this is not happening. மற்றொரு இளைஞன் No, this is not happening. No. அல்லது ஆணவ படுகொலையா என்கிற சந்தேகத்தில் 2 கோணத்திலும் காவல்துறை தீவிரமாக விசாரித்து வருகிறது. What the I just could not believe this. சொல்லுங்க. இந்த கூட்டிட்டு வந்த காரை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துடா. கணேசா, ஏய் கணேசா, போய் ஊத்துடா. டேய் தரங்கடா. டேய் எல்லாம் ஊத்துடா. கேளுங்கடா. அதே ஊத்துடா. ஏய் சுந்தரவள்ளி. சுந்தரவள்ளி, போலீஸுகளுக்குன்னு பிரச்சனை பெருசாயிடும் போல தோணும். இந்த மானங்கிட்ட மனுஷனோட வாழ்றதை விட ஜெயில போய் கழி தந்தது எவ்வளோ மேலு. போனே ஏய் ஊத்தி கொளுத்துங்கடா. ப்ளீஸ் மாமா. எரிஞ்சு சாவுங்கடா. இந்தியாவோட மோசமான கேஸ்ட் சிஸ்டத்தை வச்சு அரசியல் பண்ணா ஆட்சியப்படுக்கலாம். ஆனா ஜாதி ஒருபோதும் இந்த நாட்டோட அடையாளமா இருக்காது, இருக்கவும் முடியாது. வேர்ல்ட் ஃபுல்லா இந்திய கலாச்சாரம் மிக உயர்ந்த நாகரீகமா பார்க்கப்படுது. ஆனா இங்க ஜாதி காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. 1000 புரட்சிகள் நடந்தாலும் புரட்சியாளர்கள் வந்தாலும் இங்க ஜாதியை புரட்டி போட முடியாது.